புஷ்பலதமா ஆரம்பிங்க. புஷ்பலதமா ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறேன்க்கா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. உண்ணாமலை அம்மன் உடனுடைய அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்ததி முருகத் திருமான் மலரடிகள் போற்றி போற்றி. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். விநாயகர் பாட்டு அம்மாவை பாடிடுவாங்களா? அம்மா நீங்களே விநாயகர் பாட்டு போகும். 4 பாதிங்க. நீ பாடுமா புஷ்பா, நீங்களே பாடு. சரிக்கா. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது, வழிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகன பதிவர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வலமுறையிலே. 4 ஓமியர்கோன் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாள் போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். நீங்க ஆரம்பிக்க. நன்றிமா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவசரித்திரம் ஆகிய அடியார் பெருமக்களின் அடிமைத்திறத்தின் பெருமையினை போற்றுகின்ற பெரிய புராணம் என்று சிறப்பிக்கப்படுகின்ற திருத்தொண்டர் புராணத்தை சிவபெருமானின் பெரும் கருணையினால் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய இத்திருத்தொண்டர் புராணத்திலே இறைவன் திருவருளால் நமக்கு நேர்ந்தது ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் புராணம். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் அருள் செய்ததை போற்றி வணங்கி கொண்டிருக்கின்றோம். வகுப்புக்கு போவோம். சென்ற வகுப்புல என்ன இருக்குன்னு ஒரு முன்னோட்டம் பார்த்துட்டு இன்றைய வகுப்புக்கு போவோம். எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னா, அம்மா ஏதாவது நெட்ல பிரச்சனைனா கொஞ்சம் சொல்லுங்கம்மா, எனக்கு இடத்த மாத்துறேன். சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருக்கச்சூர் ஆலக்கோயில். இந்த திருக்கச்சூர் அப்படின்றது ஊரோட பெயர், ஆலக்கோயில் அப்படின்றது திருக்கோயிலுடைய திருப்பெயர். அந்த திருக்கோயிலுக்கு நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அணைகின்றார். மெய்யன்புடனே உருகிய உள்ளத்தோடு இறைவனை வணங்குவதற்காக அணைகின்றார். அவ்வாறு சென்று இறைவனை வணங்கி பதிகம் பாடி வெளில வரார். வந்து அந்த மதில் புறத்து, கோயிலுடைய மதிலுடைய புறம்னா வெளியில சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து வெளியில காத்துட்டு இருக்காரு. உணவு உண்ணுகின்ற பொழுது தாண்டி போயிடுச்சு. ஆனா அவருக்கு சமைத்து கொடுக்கக்கூடிய பரிசனங்கள், அவருடைய வருகின்ற பரிசனங்கள் அவர் வந்து சேரல. அவர் பசியால மிகவும் வருந்துகின்றார். அந்த வருத்தத்தை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய சிவபரம்பொருள், ஏன்னா எல்லா உயிர்கள் இடத்தும் தங்கி இருக்காரு இல்லையா,
அதனால நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம வருத்தத்தை எல்லாம் இறைவன் அறிவார். இறைவன் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அவருடைய பசியை கண்டு மனமிறங்கி என்ன பண்றாருன்னா ஒரு அந்தன வடிவம் கொண்டு வருகின்றார். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அந்தனர் வடிவம் கொண்டு வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய முகம் நோக்கி நேருக்கு நேர் வந்து அவரோட முகத்தை பார்த்து சொல்றாரு, இந்த உடம்பில் பொருந்தி அந்த பசி நோயால் ரொம்ப நீங்க வந்து வாடி போயிருக்கிறீங்க. உங்களோட அந்த பசி நோய் தீர்வதற்காக நான் இப்பொழுதே என்ன பண்றேன், இங்க ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நான் சோறு உணவினை யாசகம் பெற்றுக்கொண்டு வருகின்றேன். நீங்க வந்து எங்கேயும் போயிடாதீங்க, அப்புறம் போகாமல் சிறு பொழுது இங்கே இருங்கள், இப்பொழுதே நான் யாசகம் பெற்றுக்கொண்டு வருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைதோறும் திருக்கச்சூர்ல இருக்கிற ஒவ்வொரு வீடுகள் தோறும் சென்று இறந்து, அதுவும் அந்த நடும் பகல் உச்சி பொழுதுல காலணி இல்லாம திருவடி தாமரை போன்ற, அத புண்டரீக மலர் சொல்லுவாங்க, தாமரை மலர் போன்ற அந்த திருவடி நோக வீடுகள் தோறும் சென்று சொல்லுவாங்க. அழகா சேக்கிரார் பெருமாள் இப்போது சுவாமி கையில வெண்தலை ஓடு பிரம்ம கபாலம் ஏந்தி இருப்பார். ஆனா அடியவருக்காக அதனை விடுத்து பிச்சை ஓட்டினை ஏந்தி கொண்டு வீடுகள் தோறும் சென்று இறந்து உணவினை பெற்று கொண்டு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அறந்தை தீர பசி, அறந்தை தரும் பசி தீர அருந்துவீர், உங்களுக்கு துன்பத்தை தருகின்ற அந்த பசி நோயை நீக்குமாறு இந்த உணவை உண்ணுங்கள் சொல்லி கொடுக்க, சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்றாரு, அவரை வந்து புகழ்ந்து பாராட்டுறாரு. இந்த வெயில்ல என்ன அலைய விடாம நீங்களே என்ன பண்றீங்க, வீடுகள் தோறும் சென்று இறந்து வாங்கி வந்தீர்களேன்னு சொல்லிட்டு அவரோட பெருமையை பாராட்டி அந்த உணவை வாங்கி தன்னுடைய தனக்கு கூட இருக்கிற எல்லாருடைய அடியார் பெருமக்களோட சேர்ந்து திருவமுது செய்தருகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமுது செய்து அந்த துன்பம் அந்த களைப்பு நீங்கின உடனே அதை பார்த்து பக்கத்திலே சுவாமி வந்து இந்த உணவு கொடுத்துட்டு போகல, பக்கத்துல இருந்து அடியவர் அதை உண்டு அந்த பசி களைப்பு தீரும் வரை இருந்து, இந்த பசி தீரும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே மறைஞ்சிடுறாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் பாக்குறாரு, பக்கத்துல இருந்து அடியவர் எங்க போனார்னு தெரியலையே அப்படின்ட்டு. அப்பதான் வந்து அது சிவ பரம்பொருள் அப்படின்றத அவர் உணர்றாரு. பெருநாத சிலம்பொலி, பெருநாதத்தினை அண்டங்களை எல்லாம் உற்பத்தி வைக்கும் அந்த பெருநாதத்தினை உண்டாக்குகின்ற அந்த சிலம்பினை அணிந்து அந்த திருவடிகள் வருந்துமாறு நோகுமாறு இந்த பெரும் பகல், அதாவது உச்சி பொழுதுல எனக்காக உரு கொண்டு வந்து, ஒரு உருவம் இல்லாத அடியவர்களுக்காக தான் என்ன பண்றாரு, உருவம் கொண்டு இது போன்ற அருள் திருவிளையாடல்கள் நிகழ்த்துகின்றான். இப்போ உரு கொண்டு எழுந்து அருளி வந்தது என் பொருட்டு அப்படின்னு நினைத்து உருகி கண்களில் இருந்து கண்ணீர் பொழிந்து அழுது இறைவனுடைய கருணையை போற்றி வணங்குகின்றார். எப்படி பாடுறாரா, முதுவாய் ஓரி கதற அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எப்படிப்பட்ட அந்த கொடும் காடு, அது பாலைவன நிலம். பாலை அப்படின்னா நீர்வளம் இல்லாத நிலம். அதனால சுவாமி என்ன பண்றாரு, அடியவர் போனா ஏற்கனவே களைப்பா இருக்காரு, இன்னும் இந்த பெரும்பகல்ல அடியவர் வருந்த வேண்டாம்னு சொல்லிட்டு தான் பிச்சை ஏற்கின்றார். அப்ப அந்த பகல்ல எல்லாம் வந்து நரிகள் வந்து ஊழையிடுமா, அத்தகைய கொடிய காட்டுல நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற இறைவா. அந்த பதிகத்தோட பாடல் கூட சென்ற வகுப்புல பார்த்தோம் நம்ம, முதுவாய் ஓரி கதறன்னு சொல்லிட்டு. முது காட்டு எரியை கொண்டாடல் முயல்வோனே, காட்டுல நீனே எரியை கொண்டு ஆடுகின்ற பெருமானே, நீ வந்து புதிதாக மலர்ந்திருக்கின்ற கொன்றை மாலையை சூடி இருக்கின்ற உமையால் மணவாளா, நீ அகன்ற அந்த வெண்தலை அந்த பிச்சை ஓட்டில் வந்து பலி கொள்ள செல்கின்றால் அடியார்கள் வந்து அதை உடன்படுவார்களோ, என் பொருட்டு நீ செய்வதாயினும் அடியார்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு, இதுவோ உன் கருணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதுவாம் இது என்று அதிசயம் வந்து எய்த, அதுனா உன்னுடைய கருணை, அது இதுவோ இவ்வாறு பிச்சை ஏற்று அடியனுக்கு அருளியதோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெருமையினை கண்ணீர் மழை போல கண்ணீர் பொழிய உடம்பு முழுவதும் அந்த அருவில் பாய இறைவனை போற்றி இசைத்து பதிகம் பாடி வணங்குகின்றார். இதுவரை சென்ற வகுப்புல பார்த்தோம். இப்ப இன்றைய வகுப்புக்கு செல்வோம். அப்ப இன்னைக்கு வந்து பார்க்க வேண்டியது 183வது பாடல்ல இருந்து இன்று பார்க்கணும்.
183வது பாடல். வந்தித்து இறைவர் அருளால் போய் மங்கை பாகர் மகிழ்ந்த இடம் முந்தி தொண்டர் எதிர்கொள்ள புக்கு முக்கன் பெருமானை சிந்தித்திட வந்து அருள் செய் கழல் பணிந்து செஞ்சொல் தொடை புனைந்தே அந்தி செக்கர் பெருகு ஒளியார் அமரும் காஞ்சி மருங்கணைந்தார். இவ்வாறு இந்த திருக்கச்சூர் இருக்கிற ஆலக்கோயில்ல இறைவனுடைய கருணையை புகழ்ந்து போற்றி வணங்கி விட்டு வந்தித்து இறைவர் அருளால் போய், இங்க வந்தித்து அப்படின்னு சொன்னா நன்றியோடு வணங்கி, எப்பொழுதும் அன்போடு வணங்குவார். இப்ப நன்றியோட தன் பொருட்டு உரு கொண்டு வந்து பிச்சை ஏற்று பசி நோயை தீர்த்ததால நன்றியோட வணங்கி, இங்க வந்தித்துனா நன்றியுடன் வணங்கி இறைவன் அருளால் போய், இறைவனுடைய திருவருள் பெற்று திருவிடை பெற்று கொண்டு. நம்ம பார்த்த ஒவ்வொரு சிவஸ்தலத்தை விட்டு வரும் பொழுதும் இறைவனிடம் அனுமதி பெற்று கொண்டுதான் வருவார்கள் அடியார் பெருமக்கள். அதுதான் அருளால் போய், இறைவனிடம் இருந்து அருள் விடை பெற்று கொண்டு போய் மங்கை பாகர் மகிழ்ந்த இடம். சிவபெருமான் வீட்டு மங்கை பாகம் உமையன்னையை தன்னுடைய ஒரு பாகத்தில் இடப்பாகத்தில் கொண்டிருக்கின்ற சிவபெருமான் மகிழ்ந்த இடம், விரும்பி உரைகின்ற சிவஸ்தலங்கள், அதுதான் மகிழ்ந்த இடம்னா. அந்த சிவஸ்தலங்கள் தோறும் செல்கின்றார். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட அடியார் வருகின்றார் என்று முந்தி தொண்டர் எதிர்கொள்ள. இவர் ஒரு ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த செய்தி வந்துருச்சு. வன் தொண்டர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் எழுந்தருளி வருகின்றார் தெரிஞ்ச உடனே அந்த ஊர்ல இருக்கிற, இவர் எந்த ஊருக்கெல்லாம் போறாரோ அந்த ஊர்ல இருக்கிற தொண்டர்கள்லாம் முந்தி இவர் அந்த ஊருக்கு உள்ளார நுழையறதுக்கு முன்னாடியே அந்த எல்லையிலேயே இருந்து என்ன பண்றாங்க, எதிர்கொண்டு வரவேற்று வணங்கி மகிழ்கின்றார்கள். முந்தி தொண்டர் எதிர்கொள்ள, இவருக்கு முன்பாகவே தொண்டர்கள் எதிர்கொள்ள, நேர் எதிர்கொண்டு வணங்கி வரவேற்க புகுந்து முக்கன் பெருமானை, சுவாமிக்கு மட்டும்தான் நெற்றியில ஒரு கண் இருக்கும் இல்லையா, அப்படி சிறப்பு பொருந்திய முக்கன் பெருமானை சிந்தித்திட வந்து அருள் செய் கழல் பணிந்து. எவ்வளவு சிறப்பு பாருங்க. சிவபெருமானுடைய திருவடி பெருமையை சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றார் பாருங்க. சிந்தித்திட வந்து அருள் செய் கழல். சிவபெருமானுடைய திருவடியினை வணங்குவோமே ஆனால் இந்த கழல் அணிந்த, எதுக்கு சுவாமி கழல் அணிஞ்சிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராலும் வெற்றி கொள்ள முடியாத சிறப்பினை உடையவர். அதற்கு ஒரு அடையாளமா தான் வீர கழலை அணிந்திருக்கின்றார். அவ்வாறு அணிந்திருக்கின்ற திருவடியினை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சூட்சும ரகசியத்தை சொல்றார் பாருங்க. சுவாமியுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இறைவனுடைய அந்த வீர கழல் அணிந்த திருவடிகளை சிந்தித்திட வேண்டும். யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ அவர்களுக்கு அருள் செய்வாராம் இறைவன். அதான் சொல்றாங்க, சிந்தித்திட வந்து அருள் செய் கழல். இங்க கழல் அருள் செய்துன்னா கழலை எடுத்துக்க கூடாது, திருவடியை எடுத்துக்கணும். இப்ப சிந்தித்திட வந்து அருள் செய் கழல். நம்ம யாரெல்லாம் சிந்திக்கின்றோமோ அவர்களுக்கெல்லாம் அன்புடன் சிந்திக்க அருள் செய்கின்ற கழல் அணிந்த திருவடி நமக்கு அருள் செய்யும். அத்தகைய திருவடியினை பணிந்து செஞ்சொல் தொடை புனைந்தே. செஞ்சொல்னா செம்மையான சொற்கள், தமிழ் சொற்களால் தொடை. சொற்களை தொடை தொடுக்கிறது அப்படின்னு சொன்னா போக்குறது. ஒரு சொற்களை எப்படி பூக்களை தொடுத்து மாலையாக கட்டுவோமோ சொற்களை ஒன்றாக சேர்த்து பதிகமாக, தேவார பதிகமாக பாடி அருளுகின்றார். செஞ்சொல் தொடை புனைந்தே. அப்ப தமிழால் தேவார பதிகத்தினை பாடி அந்தி செக்கர் பெருகு ஒளியார் அமரும் காஞ்சி மருங்கணைந்தார். இப்படி வழியில இருக்கிற, இப்ப என்ன சொல்ல வராங்க இந்த பாடல்னா, மங்கை பங்கனாக விளங்குகின்ற சிவபெருமான் மகிழ்ந்து வீற்றிருக்கின்ற சிவஸ்தலங்கள் தோறும் சென்று வணங்குகின்றார். அது எப்படி தொண்டர்கள் எல்லாம் முந்தி, அந்த ஊர்ல இருக்கிறவர்களும் தொண்டவர்களும் முந்தி எதிர்கொண்டு வரவேற்று வணங்க, இவரும் வணங்கி உள்ளே சென்று இறைவனை திருவடியை புகழ்கின்றார், புகழ்ந்து அருள் பெறுகின்றார். எப்படிப்பட்ட திருவடி அது? சிந்தித்திட வந்து அருள் செய்யும் கழல் அணிந்த திருவடிகள்.
நமக்குமே ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றார். இறைவன் திருவருள் பெறுவதற்காக என்னெல்லாமோ செய்யறோம், திருவடியை சிந்திக்க வேண்டும். அவ்வாறு அந்த தந்த அருள் கழல்களை போற்றி போற்றி என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் திருப்பதிகங்களை செஞ்சொல் தொடை அப்படின்னு சொன்னா இனிய தமிழ் சொற்களால பதிகத்தினை பாடி புனைந்தே இறைவனுக்கு சாத்தி. நம்மளாம் பூக்களை சாத்துவோம், நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் இல்லையா. அவர் அந்த பாக்களை இறைவனுக்கு சாத்தி காஞ்சி வராரு, திருக்காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காஞ்சி எப்படிப்பட்ட ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தி செக்கர் பெருகு ஒளியார் அமரும் காஞ்சி மருங்கு அணைந்தார். அதாவது அந்தி வானம் நம்ம பார்த்திருக்கோம், அந்த சூரியன் மறையிற நேரம். இது ஒரு அறிவியல் உண்மை. என்ன உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் சாயந்தர நேரத்துல அந்த வானம் காலையிலயும் சாயந்தரமும் ஏன் அந்த சிவப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த சூரிய ஒளியில இன்ஃப்ராரெட் ரேஸ்ன்னு இருக்கும், ரெட் கலர். இப்ப நமக்கு வானம்ன்றதே ஒண்ணு இல்லை, நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதாவது வானம்ன்றது ஒண்ணு கிடையாது, அப்படியே வெட்ட வெளிதான். அது அப்படின்னா இந்த வானம்ன்றது ஒரு கூரை போல ஒண்ணு இல்லைன்னா அந்த வெறும் சூரியன் மட்டும் தெரியும், மற்ற இடம்லாம் இருட்டா இருக்கும். சுவாமி என்ன பண்றாருன்னா ஒரு திருவிளையாடல் அற்புதம். இந்த சூரிய ஒளியை நம்ம காத்தோட தூக்கல் நிறைய நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் நிறைய வாயுக்கள் இருக்கு. அந்த வாயு துகள்கள், அந்த அணுக்கள், மூலக்கூறுகள் என்ன பண்ணுதுன்னா அந்த சூரிய ஒளியை சிதறடைக்குது. சிதறடிக்கும் பொழுது இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு அந்த நீல நிறம் சிதறடிக்கப்படுறதுனாலதான் நமக்கு வானம் நீல நிறத்துல தெரிகின்றது. இப்ப இந்த சூரியன் காலையிலயும் சாயந்தரமும் ரொம்ப தூரம் நமக்கு தள்ளி போயிடும். அந்த நேரத்துல சிவப்பு நிற கதிர் தான் அதிகமா சிதறடிக்கப்படும் வாயு மூலக்கூறுகளால. அதனாலதான் உங்களுக்கு காலையிலயும் சாயந்தரமும் அந்த சிவப்பு நிறம் வருது. அந்த நிறத்தை பாத்தீங்கன்னா இறைவனுடைய திருமேனியோடைய அந்த திருநிறம் போலவே இருக்கும், பொன்னிறம் போலவே இருக்கும். அததான் இங்க போற்றி சொல்றாங்க, அந்தி செக்கர் செவேன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்தினா அந்த சூரியன் மறைகின்ற நேரத்தில் அந்த செக்க செவேன்னு இருக்குன்னு சொன்னால பெருகு ஒளி. அந்த ஒளி இப்ப எந்த ஒரு ஒளியா இருந்தாலும், இப்ப சூரியனே இருந்தாலும் அதோடைய அந்த ஆற்றல் குறைந்து கொண்டேதான் இருக்கும் இல்லையா. அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. ஆனா எல்லா ஒளிக்கும் மூல ஒளியாக விளங்குகின்ற அந்த சிவ பரம்பொருள், அந்த ஒளி குறைவதே இல்லை, அந்த ஆற்றல் குறைவதே இல்லை. ஏன்னா இறைவனுடைய எண் குணங்கள் அதுவும் ஒன்று, அளவிலா ஆற்றல் உடையான். இப்ப சுவாமி அந்த பெருகு ஒளி பெருகிக் கொண்டே இருக்கின்றது. அந்த பெருகுகின்ற ஒளி அந்தி செக்கர் போல விளங்குகின்றது. அந்த நிறத்தை உடைய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற அமரும்னா விரும்பி வீற்றிருக்கின்ற காஞ்சி மருங்கு அணைந்தார், காஞ்சிபுரம் பக்கத்துக்கு போறாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க அந்தி செக்கர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, நம்மளே சொல்லியிருக்கோம். திருப்பைங்கிலியில சொல்லும் பொழுது அந்தி வானமும் மேனியோ சொல்லும் ஆரண்ய விடங்கரை. சுவாமி பிச்சை ஏற்று வரும் பொழுது பலவாறு பெண்கள்லாம் வினா கேட்பாங்கல்ல. அப்ப அந்த சிவந்த நிறத்தை பார்த்து சொல்றாங்களாம், இப்படி செக்க செவேன்னு இருக்கீங்களே, அந்தி வானமும் மேனியோ சொல்லும் ஆரண்ய விடங்கரே. அந்தி வானம் போல திருமேனியை கொண்ட இறைவா, அதுதான் உங்க திருமேனியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போற்றி சொல்கின்றார். அத்தகைய அழகிய இந்த திருமேனியை கொண்ட சிவபெருமான் வீற்றிருக்கின்ற திருக்காஞ்சி மருங்குனா பக்கத்தில் அணைந்தார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 184வது பாடல். அன்று வெண்ணை நல்லூரில் அறியும் அயனும் தொடர்பு அறிய வென்றி மழ வெல்விடை உயர்த்தார் வேத முதல்வராய் நின்று சபை முன் வழக்குரைத்து நேரே தொடர்ந்து ஆட்கொண்டவர் தாம் இன்று இங்கு எய்த பெற்றோம் என்று எயில் சூழ் காஞ்சி நகர் வாழ்வார். இந்த காஞ்சி நகர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சொன்னாலியா, வருகின்ற வழியில எல்லாம் இவரை எதிர்கொண்டு வரவேற்று வணங்கி திருவருள் அவங்க பெறாங்க. ஏன்னா நம்ம திருநாவலூர்ல பார்த்தோம், பெருவாழ்வு நமக்கு வந்தது. ஏன்னா அடியவர் எழுந்தருளி வருகின்றார், அவரை வணங்கி இறைவனுடைய அருளை நம்ம அதிகமா பெற்றுக்கலாம். அடியாருடைய அருளையும் பெற்றுக்கொள்ளலாம், இறைவனுடைய அருளையும் குறைவின்றி பெற்றுக்கொள்ளலாம். அதனால நமக்கு நல்ல வாழ்வு, பெருவாழ்வு இன்னைக்கு வந்துருச்சு, சுந்தரமூர்த்தி நாயனார் நம்முடைய பதிக்கு எழுந்தருளியதால் அப்படின்னு. அது போல அன்று வெண்ணை நல்லூரில் சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனாரை
இந்த பழ ஓலை காட்டி ஆட்கொண்டார் இல்லையா, அந்த நிகழ்வை சொல்றாங்க. அன்று வெண்ணை நல்லூரில் அறியும் அயனும் தொடர்பு அறிய, அயன்னா இங்க பிரம்மன், அரி நமக்கு தெரியும் திருமால், இருவராலும் தொடர்ந்து அறிய முடியாத சிவபெருமான். ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, திருமால் பன்றியுமாக வராகமாக, பிரம்மன் அன்னப்பறவையாக தேடியும் 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 இறைவனை அறிய முடியவில்லை. அந்த பெருமையை தான் சொல்றாங்க. அவர்களாலேயே, அவர்களும் தெய்வம் சொல்லி சொல்றோம், அவர்களாலேயே அறிய முடியாத சிவபெருமான் அவர் எப்படிப்பட்டவர், வென்றி மழ வெல்விடை உயர்த்தார். அதாவது சுவாமியோடைய ரிஷப வாகனத்தை சொல்றாங்க. சுவாமி ரிஷப வாகனரா இருப்பாரு, ரிஷபாரூடரா இருப்பாரு. வென்றினா வெற்றி நாத்தம், எப்போதும் வெற்றியினை உடைய, மழ வெல்விடை இளமை உடைய சுவாமி, எப்போது இளமை உடையவர். அதே போல இந்த வெல்விடையும் அந்த இளமையான வெல்விடை, வெண்மையான அந்த விடையினை கொடியில் உயர்த்தவர்னா கொடியில் உடைய, வெண்மையான ரிஷப கொடியினை உடைய சிவபெருமான் வேத முதல்வராய் சுந்தரமூர்த்தி நாயனாரை ஆட்கொண்ட பெருமை சொல்றாங்க. ஒரு அந்தனராக, வயோதிக்கு அந்தனரா வந்துதானே ஆட்கொள்கின்றார். இவன் எனக்கு அடியவன். ஏன் அப்படி வராருன்னா, இவங்க தாத்தா இவருக்கு எழுதி, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய பாட்டனார் எனக்கு எழுதி கொடுத்தாருன்றாரு. அப்ப இவரும் வயசானவரா தானே வரணும். கேரக்டருக்கு ஏத்த மாதிரி சுவாமி என்ன பண்றாங்க, வராங்க பாருங்க. எல்லா மாயையும் அறிந்தவர் இல்லையா, அதனால ஒரு விளையாட்டை நடத்துறதுக்காக எப்படி வராரு அப்படின்னு சொன்னா, வெல்விடையினை கொடியில் உடையவர், திருமாலாலும் பிரம்மனாலும் தொடர்வறியவர், வேத முதல்வர்னா அந்தனராக நின்று சபை முன் வழக்குரைத்து, திருவெண்ணை நல்லூர்ல இருக்கிற சபைக்கு முன் வழக்குரைத்து நேரே தொடர்ந்து ஆட்கொள்ளப்பட்டவர். நேரே தொடர்ந்துனா என்ன அர்த்தம், அங்கேயே உங்களுக்கு சம்பந்தம் உண்டு, திருக்கையிலாயத்திலேயே. அங்க வாக்கு கொடுத்தபடி இந்த மானுட வாழ்க்கையே மயக்கம் பொருந்தியது. அதனால மயக்கம் பொருந்தி நான் தவறு செய்யாமல் நீங்க என்ன பண்ணணும், சிவநெறியிலே செலுத்துவதற்கு என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். அங்கேயே என்ன பண்றார், உத்தரவாதம் வாங்கிக்கிட்டு தான் இங்க பிறப்பெடுக்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அதனால சுவாமி தொடர்ந்து, அங்கேருந்து சுவாமி தொடர்ந்து வராராம், இங்கேயும் தொடர்ந்து ஆட்கொண்டவர். அப்படி சுவாமியாலே என்ன பண்றாரு, வழக்குரைத்து தொடர்ந்து, அங்க விடாம இங்கேயும் தொடர்ந்து ஆட்கொண்டவர் தாம் இன்று இங்கு எய்த. அவ்வளோ பெருமைக்குரியவர். சுவாமியே உருக்கொண்டு சண்டை போட்டு என்னோட அடியவன் சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவ்வளோ பெருமைக்குரியவர். அத்தகைய பெருமைக்குரியவர் இன்று எங்கு, இன்னைக்கு நம்ம இடத்துக்கு எய்த வர பெற்றோம், இந்த பேரு பெற்றோம் என்று அவரை வணங்கி மகிழ வேண்டும், அருள் பெற வேண்டும் சொல்லிட்டு எயில் சூழ் காஞ்சி. எயில்னா மதில். நம்ம சொன்னாலே அந்த காலத்துல எல்லாமே மதிலால சூழப்பட்ட ஒரு ஊரா நகரங்கள்லாம் இருக்கும். அப்ப எழில் சூழ் காஞ்சி, எயில் சூழ் காஞ்சினா அந்த மதிலால சூழப்பட்ட அந்த திருக்காஞ்சியின் நகர், அதுல வாழ்வார்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, இங்க அவர் வந்தது நம்மளுடைய பெரும் பேருன்னு அவரை ஒன்று கூடி வரவேற்று வணங்குகின்றார்கள். 185வது பாடல். மல்கு மகிழ்ச்சி மிக பெருக மருகு மணித்தோரணம் நாட்டி, அல்கு தீபம் நிறை குடங்கள் அகிலின் தூபம் கொடியெடுத்து செல்வ மனைகள் அலங்கரித்து தெற்றி ஆடல் முழவு அதிர பல்கு தொண்டர் உடன் கூடி பதியின் புறம் போய் எதிர்கொண்டார். அதாவது ஊரே விழா கோலம் பூண்டது, அந்த காஞ்சி மாநகர் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டது. அததான் இங்க நம்ம சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க, மல்கு மகிழ்ச்சி மிக பெருக அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மல்குதன்னா பெருகுதல். இந்த மகிழ்ச்சி மிக மிக உள்ளத்துல மகிழ்ச்சியோட செய்யறாங்க, கடமைக்குன்னு இல்லாம மிக்க மகிழ்ச்சியோட என்ன பண்றாங்க, மிக பெருக, மிக அந்த மகிழ்ச்சி மேலும் மேலும் பெருக மருகு மணித்தோரணம் நாட்டி. மருகு அப்படின்னு சொன்னா வீதிகள், வீதிகள் தோறும் என்ன பண்ற, வீட்டுல மட்டும் இல்ல தெருவுல எல்லாம் என்ன பண்றாங்க, இப்பயே நம்ம பாக்குறோம் இல்லையா, ஒரு ஊர்ல ஒரு தெருவுல திருவிழானா அந்த வீதி முழுவதும் என்ன பண்ணுவாங்க, அலங்காரம் செய்வார்கள், தோரணங்கள் நாட்டுவார்கள், அந்த விளக்கு லைட் எல்லாம் போட்டு அலங்கரிப்பாங்க. அது போல வீதிகள் தோறும், மருகுனா வீதிகள் தோறும் மணி தோரணம் நாட்டி அழகிய தோரணங்களை கட்டுகின்றார்கள். அல்கு தீபம், அல்கு தீபம்னா ஒளிமிக்க தீபங்கள், சுடர் விட்டு எரியக்கூடிய தீபங்கள், அதுதான் இல்லையா
இப்ப வந்து சுவாமி நம்ம வரும்போது திருவீதி உலா வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளாம் வெறும் தீபாராதனை தான் வைக்கிறோம். தில்லையில பாத்தீங்கன்னா நடராஜ பெருமான் மூலவரே எழுந்தருளி வருகின்றார்னு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறை கும்பம், அதாவது நிறைக்குடம் வச்சிருப்பாங்க, தீபம் ஏற்றி வச்சிருப்பாங்க, தூபம் போடுவாங்க. இது எல்லார் வீட்லயுமே பார்க்கலாம். தில்லையில அந்த அருட்காட்சி பார்க்க முடியும். ஏன்னா சுவாமி எழுந்தருளி வருகின்றார், அவருக்கு உபச்சாரம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு தீபம் இருக்கும், தூபம் இருக்கும், நெய்வேத்திய பொருட்கள் இருக்கும், பூக்கள் வச்சிருப்பாங்க, அதான் நிறை கும்பம் வைத்திருப்பாங்க. அப்படிதான் வந்து வரவேற்கிறாங்க சொல்றாங்க பாருங்க. அது தோரணங்கள் எல்லாம் கட்டியிருப்பாங்க. அப்ப அது போல அழகிய தோரணங்களை நாட்டி ஒளி மிகுந்த தீபங்களை ஏற்றி நிறை குடங்கள் வரவேற்கும் விதமா கும்ப மரியாதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால கும்பம் தேங்காய் வச்சு அதுல வந்து மாவிலை இதெல்லாம் வச்சு நிறை குடங்கள், அகிலின் தூபம், அந்த தூபம் வந்து வாசனை மிகுந்த அகில், அந்த அகில் தூபத்தை எங்க பார்த்தாலும் நிறைச்சி கொடி எடுத்து, அது வந்து மங்கள பொருள், கொடி எடுத்து வெண்மையான கொடியை வந்து எடுத்து கட்டி செல்வ மனைகள் அலங்கரித்து, அந்த செல்வம் பொருந்திய மனைகளையும் வீடெல்லாம் ஃபுல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு கோலம் போட்டு வீடுகள் எல்லாம் மனைகளை எல்லாம் அலங்கரித்து தெற்றி ஆடல் முழவு அதிர. அது மட்டும் இல்லாம அந்த தெற்றின்றது சித்திர கூடங்கள், அதாவது கலை அரங்கங்கள். கலை அரங்கங்கள்னா என்னன்னா, இப்ப நம்மளுக்கு வந்து முதல்ல எல்லாம் வந்து சினிமா எல்லாம் தியேட்டர்ல போய் பார்ப்போம் இல்லைங்களா, மகிழ்ச்சியா ஒரு கூடுவதற்கு ஒரு இடம், எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு. போன் வந்ததுக்கு அப்புறமா எதுவுமே இல்லாம போயிடுச்சு. அப்ப அந்த காலத்துல எதுவுமே இல்லாதப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இது போன்ற அரங்கங்கள் இருக்கும். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாடல் ஆடல் இசை நிகழ்ச்சிகள் நடக்கும். மக்கள் எல்லாம் அங்க சென்று கண்டு, இல்லையா நமக்கு தெரியும் ஒரு காலங்கள் அந்த கூத்துலாம் நடக்கும். இறைவனுடைய அந்த புராணங்கள், அந்த தலத்தோட வரலாற்று பெருமை எல்லாம் கூத்தாக அந்த கலை அரங்கங்கள் நடக்கும். அடியா பெருமக்கள் எல்லாரும் சென்று தரிசித்து கண்டு மகிழ்வார்கள். அது போல அந்த சித்திர கூடங்கள் தான் தெற்றி கலை அரங்கங்கள். அதுல எல்லாம் வந்து ஆடல் நிகழ்ச்சிகள் நடக்குது. அது எப்படின்னா முழவு அதிர தாளங்கள் இசைக்க, அதற்கு அந்த இசைக்கேற்ப ஆடல், சிறந்த ஆடல் வந்து கலையரங்கங்கள் தோறும் நடக்கும். பல்கு தொண்டர் உடன் கூடி, இந்த பல்கு தொண்டர் அப்படின்றது யாருன்னா, சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய, அதாவது சரியை கிரியை யோக நெறியில் நிற்கின்ற அடியவர்கள் பல்கு தொண்டர்கள். அவர்கள் எல்லாம் உடன் கூடி, அந்த ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம தொண்டர்களும், பக்கத்து ஊர்ல இருக்கிற எல்லா தொண்டர்களும் சுந்தரமூர்த்தி நாயனார் வருவார்னு கேள்விப்பட்டு திருவடியை வணங்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஊர் மக்களோட உடன் கூடி பதியின் புறம் போய் எதிர்கொண்டார். எல்லையிலேயே ரொம்ப பெரியவங்கன்னா என்ன பண்ணுவோம், வீட்டு வாசல்ல இருந்து வரவேற்று அழைத்து கொண்டு செல்வோம் இல்லையா, அது போல அந்த ஊர் எல்லையில இருந்து என்ன பண்றாங்க, அந்த ஊருடைய புறம் வெளியில எல்லைக்கு போய் எதிர்கொண்டார், எதிர்கொண்டு வணங்கி வரவேற்கின்றார்கள். அடுத்தது 186வது பாடல். ஆண்ட நம்பி எதிர்கொண்ட அடியார் வணங்க எதிர்வணங்கி நீண்ட மதில் கோபுரம் கடந்து நிறை மாளிகை வீதியில் போந்து பூண்ட காதல் வாழ்த்தி உடன் புனைமங்கல தூரியம் ஒலிப்ப ஈண்டு தொண்டர் பெருகு திரு ஏகாம்பரம் சென்று எய்தினார். அதாவது ஆண்ட நம்பி சுந்தரமூர்த்தி நாயனாரை குறிக்கின்ற சிறப்பு சொல். அதாவது இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்ன்றதால் ஆண்ட நம்பி. ஆளுடைய பிள்ளையார்னு நம்ம திருஞான சம்பந்த பெருமான சொல்றோம் இல்லையா, அது போல ஆளுடைய அரசுன்னு திருநாவுக்கரசு நாயனார் பெருமான சொல்லுவோம். அது போல ஆண்ட நம்பி, நம்பினா ஆடவர்களுள் சிறந்தவர், சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட ஆண்ட நம்பி, அதான் ஆண்டனா அவரால் ஆட்கொள்ளப்பட்ட ஆடவர்களுள் சிறந்தவராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தம்மை எதிர்கொண்ட அடியார்கள், சிவனடியார்களா எதிர்கொள்கிறார்கள்ல, அவங்க எல்லாரும் சிவனடியார்கள்லாம் வணங்க இவரும் எதிர் வணங்குகின்றார் இல்லையா. அடியார்கள் யார் இருந்தாலும் வணங்கினாங்கன்னா எதிர் வணக்கம் செய்வார்கள். அது போல காஞ்சி நகர் வாழ்கின்ற மக்களும் அடியார்களும் வணங்க இவரும் எதிர் வணங்குகின்றார். எதிர் வணங்கி நீண்ட மதில் கோபுரம் கடந்து நிறை மாளிகை வீதியில் போந்து, அந்த ஊருக்குள்ளார போறாரு. அந்த மதில் ஃபர்ஸ்ட் மதில் இருக்கு, அந்த மதிலை கடந்து, அது எப்படிப்பட்டதா நீண்ட ரொம்ப உயரமான, எவ்வளவு உயரமா இருக்கோ அதுதான் மதிலுக்கு பெருமை இல்லையா. இப்ப நீண்ட மதில், இந்த மதில்ல வந்து இந்த மதிலுடைய என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கோபுரம் அமைச்சிருப்பாங்க. அந்த நீண்ட அந்த மதிலுடைய கோபுரத்தை கடந்து அந்த ஊருக்குள்ளார போறாரு. நிறை மாளிகை வீதியில் போந்து, ஒவ்வொரு வீதியிலையும் மாளிகைகள் இருக்கு இல்லையா. ரொம்ப சிறப்பு. காஞ்சி அந்த காலத்துல ரொம்ப மிக்க வந்து சிறப்பு செல்வ வளத்தோட இருந்தது.
நிறைனா வரிசையாக மாளிகைகள், வீதிகள் தோறும் என்னவா இருக்குன்னா வரிசை வரிசையா மாளிகைகள் இருக்கு. அந்த வீதியில அந்த வரிசையா மாளிகைகள் இருக்கின்ற வீதியில் பூந்துதான் போகின்றார், செல்கின்றார். போய் பூண்ட காதல் வாழ்த்தி உடன் புனை மங்கள தூரியம் ஒழிப்ப. அதாவது என்னன்னா, இந்த அடியார் பெருமக்கள் எல்லாரும் கொண்ட அன்போடு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வாழ்த்துகின்றார்கள். இல்லையா, இப்ப நம்ம ஒரு அந்த காலத்துல பாப்போம், ராஜா எல்லாம் வந்தாங்கன்னா சுத்தி என்ன பண்ணுவாங்க, மலர் தூவி வாழ்த்தி வணங்குவார்கள். அது போல இவர் அந்த வீதிகள்ல நடக்கும் பொழுது அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, காதலோடு, உள்ளத்தில் பூண்ட காதலோடு என்ன பண்றாங்க, வாழ்த்துகின்றார்கள். வாழ்த்தி அது மட்டும் இல்லாம உடன் புனை மங்கள தூரியம் ஒழிப்ப. மங்கள தூரியம்னா மங்கள இசை எதுன்னா இந்த தவில், அந்த நாதஸ்வரம், இதெல்லாம் மங்கள ஓசைகள் தருகின்ற இசை கருவிகள், அதெல்லாம் ஒலிக்குதான். அவரை வரவேற்கும் விதமாக அந்த மங்கள ஓசைகள் எல்லாம் ஒலிப்ப. ஈண்டு தொண்டர் பெருகு, தொண்டர்கள் எல்லாரும் அவரை சூழ்கின்றார்கள். பெரியவங்க இருந்தா என்ன பண்ணாங்க, சூழ்ந்துப்பாங்க எல்லாரும் இல்லையா, மத்தவங்க பார்க்கவே முடியாத அளவுக்கு. தொண்டர்கள் யாவரும் எல்லாரும் சூழ்ந்து கொண்டு இவரை அழைத்து கொண்டு செல்ல பெருகு திரு ஏகாம்பரம் சென்று எய்தினார். அருள் பெருகு, திருவருள் பெருகு, கருணை பெருகு, அந்த திரு ஏகாம்பரம் சென்று வணங்கினார், எய்தினார். திரு ஏகாம்பரம், திருக்காஞ்சிக்கு எல்லாரும் சென்று வந்திருப்பீங்க. திரு ஏகாம்பரத்தில் ஏகாம்பரநாத சுவாமி லிங்கஸ்வரூபமாக விளங்குகின்றார். பின்னாடி திருமண கோல காட்சியோட சுவாமியும் அம்பாலா இருப்பாங்க, இது தெரியும். அடுத்தது காம கோட்டம்னு தனியா காமாட்சி அன்னைக்குன்னு தனியா ஒரு கோயில் இருக்கு பக்கத்துலயே, கொஞ்சம் தூரம் தள்ளி, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். இங்க காம கோட்டம் அப்படின்னு குறிப்பிட்டா அது காமாட்சி அன்னையுடைய திருத்தலத்தை குறிக்கும். இது ஏகாம்பரம் அப்படின்றதுனால இந்த பின்னாடி மாமரம், ஒற்றை மாமரம் இருக்கும், நமக்கு தெரியும். அந்த ஒற்றை மாமரத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்ற அந்த சிவ பரம்பொருள், ஏகாம்பரநாதனாக வீற்றிருக்கின்ற சிவ பரம்பொருள் திருக்கோயிலை சென்று எய்தினார். அடியார்களுடைய தன்மையே இதுதான். நம்ம ஊருக்கு போனா, எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல சிவஸ்தலத்தை வணங்கி கொண்டுதான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அப்ப பெருகு, திருப்பெருகு, அருள் பெருகு, அந்த திரு ஏகாம்பரம் அப்படின்ற சிவபெருமான் வீற்றிருக்கின்ற அந்த திருக்கோயிலை சென்று எய்தினார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 187வது பாடல். ஆடி நெடுமால் அயன் முதலாம் அமரர் நெருங்கு கோபுரம் முன் பூழி உற மண்மிசை மேனி பொருந்த வணங்கி புகுந்தருளி சூழ் மணிமாளிகை பலவும் தொழுது வணங்கி வளம் கொண்டு வாழி மணிப்பொன் கோயிலின் உள் வந்தார் அணுக்க வந்தொண்டர். இப்போ கோயிலுக்கு வராரு, எப்படி வணங்குகின்றார் அப்படின்ற முறைமையை சேக்கிழார் பெருமான் சொல்றார் பாருங்க. ஆழி நெடுமால் அயன் முதலாம் அமரர் நெருங்கு கோபுரமுன். ஆழினா கடல் இல்லையா, பார்க்கடல்ல தான் என்ன பண்ணுவாரு, எப்பவுமே நெடிய மாலாகிய திருமால் தூங்கிக்கிட்டே இருப்பார் இல்லையா. அந்த திருமாலும் அயனாகிய பிரம்மன் முதலாம் அமரர், அவங்கதான் அமரர்கள்ல முதல் ஹெட், தலைவர்கள். அமரர்களுக்கு தலைவர்கள், எல்லோருக்கும் இல்லை, அமரர்கள் தலைவர். அவங்களோட சேர்ந்து நிறைய அமரர்கள், இந்திரன் முதலான எல்லா அஷ்டதிக்கு பாலகர்கள் எல்லோரும் அந்த தேவர்கள். நெருங்கு கோபுரமுன், எல்லாரும் நெருங்கிட்டு இருக்காங்களாம் கோபுரத்துக்கு முன்னாடி. இந்த அருட்காட்சியை நம்ம இதோட 3 கோயில்ல பார்த்திருக்கோம். எங்கன்னா தில்லையில பார்த்திருக்கோம், திருவாரூர்ல பார்த்திருக்கோம், அடுத்தது காஞ்சி. அதாவது தேவர்கள் எல்லோரும், திருமால் பிரம்மன் உள்ளிட்ட எல்லோரும், எல்லா தேவர்களும் அந்த தில்லையிலையும் காஞ்சியிலையும் திருவாரூர்லயும் அந்த கோபுரத்துக்கு முன்னாடி காத்துக்கிட்டு நிற்பாங்க, சுவாமிய தரிசனம் பண்ணி திருவருள் பெறணும்னு சொல்லிட்டு. ஆனா அடியார் பெருமக்கள் நேரா செல்லலாம், சென்று இறைவனை எப்போது வேணா வணங்கலாம். அடியார்களுக்கு அந்த உரிமையும் அந்த அருளும் உண்டு. ஆனா தேவர்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும். அவர்கள் இறைவன்டேன்னு நந்தியம் பெருமான் அனுமதி வாங்கிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், அவர்கள் செல்ல முடியும், தேவர்கள் செல்ல முடியும். அப்ப தேவர்கள் எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் கோபுரத்தோட, கோயில் கோபுர வாசல்ல. இது எதுக்காக சொல்றாங்கன்னா, அடியவர் நேரா போறாரு, தேவர்களுக்கு அரியவன் இறைவன், அடியவர்களுக்கு எளியவன் அப்படின்னு சொல்றதுக்காகவும், அந்த தலத்தோட பெருமை, தேவர்களும் அருள் பெறுவதற்காக வருகின்றார்கள் பெருமைக்காகவும் இதை சொல்றாங்க.
அவ்வாறு வந்து எல்லா தேவர்களும் அங்க வந்து நெருங்கி கோபுரத்துக்கு முன்னாடி நிக்கிறாங்க. நின் அந்த கோபுரத்துக்குள்ள முன்னாடியிலே விழுந்து வணங்கி போனோம். எப்படி விழுந்து வணங்குறாரு பாருங்க, எப்படி வணங்கணும் நமக்குன்னு சொல்றா பாருங்க. பூழி உற மண்மிசை மேனி பொருந்த வணங்கி கீழே விழுந்து வணங்குறாரு. பூழினா புழுதி, உற உடம்பு முழுவதும் புழுதி வந்து படியுமாறு, மண் மேனி மிசை பொருந்த அப்படியே மண்ல அப்படியே விழுறார். சாஷ்டாங்கமா விழுந்து அந்த மண்ல இருக்கிற புழுதி முழுவதும் தன் மேனியில் பட. நம்ம விழுறதோட காரணமே அதுதான். சில பேர் வந்து பட்டும் படாம அப்படியே தொட்டுட்டு போவாங்க. எதுக்காகன்னா அந்த தளத்துல இருக்கிற மண், அந்த துகள் நம்ம மேல படியணும், அந்த அருள் தன்மை நமக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் விழுந்து வணங்குறது. இப்ப என்ன பண்றாரா, அந்த மண்ல இருக்கிற புழுதி முழுவதும் மேனி முழுவதும் படுற மாதிரி விழுந்து வணங்குறாராம். பூழினா அந்த தூசி, அந்த துகள்கள், அது அது உடம்பு முழுவதும் உற மண் மிசைனா மேல, மேனி பொருந்த, மேனி வந்து மண் மேல முழுவதும் பொருந்துமாறு, சாஷ்டாங்கமான்னு சொல்லுவாங்கல்ல, உடம்பு முழுவதும். ஆண்கள் வந்து அப்படிதான் வணங்கணும் கோயிலுக்கெல்லாம், சிவஸ்தலங்கள்ல. அப்படி மேனி முழுவதும் பொருந்த வணங்கி புகுந்தருளி. ஏன்னா அதோட திருத்தலத்தோட பெருமை இன்னைக்கு கண்டிப்பா நான் சொல்லுவேன், அது கேளுங்க. அது ஏன் அப்படி விழுந்து வணங்குறாருன்னா அத்தகைய சிறப்புக்குரிய அருள்தலம் அது. அப்படி வணங்கி உள்ளே புகுகின்றார். புகுந்தருளி சூழ் மணி மாளிகை பலவும் தொழுது. அந்த கோயில்ல இருக்கிற அழகிய மாளிகைகள் நிறைய, மண்டபங்கள்லயே புஷ்ப மண்டபம் இருக்கும், நிறைய தெய்வங்கள் அங்கங்க இருக்கும், சிறு தெய்வங்கள். அந்த 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 சந்நிதிகள் எல்லாற்றையும் வந்து தொழுது வணங்கி கொண்டு வளமாக வணங்கி கொண்டு உள் செல்கின்றார். உள்ளார போயிட்டு வாழி மணி பொன் கோயிலின் உள் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, வாழினா வாழ்வு தருகின்ற அந்த கோயில். ஏன்னா வணங்குபவர்களுக்கு எல்லாம் நன்மை தருகின்றதுனால வாழ்வு தருகின்ற காஞ்சியம். அது போன்ற வாழ்வு தருகின்ற மணினா அழகிய பொன் கோயிலில், பொன்னும் சிறப்பு அமைந்த அந்த கோயிலின் உள் வந்தார். அணுக்க வன் தொண்டர். வந்தவர் யாரு அப்படின்னு சொன்னா அணுக்க தொண்டர்னா சுவாமிக்கு பக்கத்திலே இருந்து தேவையான அருள் தொண்டுகள் செய்பவர். அபிஷேகம் பண்றது, கையால சுவாமியை தீண்டி தொண்டு செய்யறவங்க தான் அணுக்க தொண்டர்னு அர்த்தம். இந்த அணுக்க தொண்டர் சுவாமிக்கு அங்கேயே என்ன பண்றாரு, திருமேனியில சாத்துகின்ற அந்த திருநீற்றை கையில் வைத்திருக்கின்றவர் இல்லையா. சுவாமிக்கு அதே போல சூடுகின்ற அந்த மலர் மாலைகள் தினந்தோறும் திரு நந்தனவனத்திற்கு சென்று அந்தந்த வேலைகள்ல சுவாமி என்ன மலர் சூடுவாரோ அதை அப்படியே பறிச்சுட்டு வந்து சுவாமிக்கு சூட்டுகின்ற அந்த அருள் பணி செய்தார் இல்லையா, அணுக்க வன் தொண்டர். அதனால அத்தகைய அணுக்க வன் தொண்டர் வாழ்வு தருகின்ற திருக்காஞ்சி கோயிலை வலம் கொண்டு இந்த பொன் கோயிலுக்கு உள்ளார வந்தாரு. எப்படி சுவாமியை வணங்குறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 188வது பாடல். கைகள் கூப்பி முன் அணைவார். அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கோயிலுக்கு முன்னாடி, கோபுரத்துக்கு முன்னாடி விழுந்து எப்படி வணங்கணும், நிலமுற உடம்பு முழுவதும் பட. பெண்களா இருந்தா 5 உறுப்பும் படணும். அதுதான் பஞ்சாங்க நமஸ்காரம்ன்றது. நெத்தி, தோள்கள், கைகள், நம்மளுடைய 5 உறுப்புகளும் படுற மாதிரி பண்ணும். கைகளும் முழந்தால் நெற்றி, இது 5ம் படுற மாதிரி பெண்கள் வணங்க வேண்டும். ஆண்கள்னா அஷ்டாங்கம், இல்லைன்னா இவர் மாதிரி அஷ்டாங்கமா திருமேனி முழுவதும் படுமாறு பூமியில விழுந்து சுவாமியை வணங்க வேண்டும். இவ்வாறு வந்து இவர் கைகள் கூப்பி முன் அணைவார். கைகளை கூப்பி கொண்டே, இதுவும் நம்ம பார்த்தோம் தில்லையிலும் அப்படிதான். வெளியிலேருந்து உள்ள போகும்போதே என்ன பண்றார், தலைமேல் கைகளை கூப்பி கொண்டு கோயிலுக்குள் நுழைவார். அது போல கைகள் கூப்பி முன் அணைவார். கம்பை ஆறு பெருகி வர ஐயர் தமக்கு மிக அஞ்சி. அதாவது இந்த வரலாற்றை நம்ம சொல்லிட்டுதான் அதுக்கப்புறம் இந்த பாடலை பார்க்கறதுக்கு சிறப்பா இருக்கும். அதாவது திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணம், அந்த புராணத்துல வந்து காஞ்சியோட பெருமை மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, திருக்கைலாயத்துல ஒரு காட்சி, சிவபெருமானும் உமையன்னையும் இருக்காங்க. அப்போ சுவாமி ஆகமத்தோட பெருமை நமக்கே தெரியும். ஆகமத்தோட முதல்ல சுவாமி யாருக்கு உபதேசிச்சாருன்னா உமையன்னைக்கு. அது மாதிரி சுவாமி வந்து அந்த ஆகமத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க உமையன்னைக்கு. சொன்ன உடனே அதை கேட்டு இந்த உலகை ஆள் உடையாளாகிய உமையன்னை அதை கேட்கிறாங்க. இந்த எண்ணில்லாத ஆகமத்தை வந்து உமையன்னைக்கு சொல்லிட்டு சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு விருப்பமாவது என்ன, உண்மையிலே எனக்கு விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னா பூசனை, எனக்கு சிவ பூஜை செய்வதுதான்
மிக மிக விருப்பமானது அப்படின்னு அவர் சொல்ல, உடனே அப்ப சுவாமிக்கு என்ன பிடிக்குமோ அது தான் செய்ய வேண்டும் இல்லையா? உடனே அவங்களுக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே தனக்கும் சிவ பூஜை செய்யணும்ன்ற ஆசை வந்துருச்சு. அதுவும் யாருன்னா, பெண்ணில் நல்லவள் ஆயினா பெருந்தவ கொழுந்து. பெருந்தவம் செய்துதான் இறைவனையே என்ன பண்றாங்க, கணவனாக அடைந்திருக்கின்றார் உமையன்னை. அதனால சுவாமி என்ன சொல்றாரு, ஆகமத்தை எல்லாத்தையும் உமையன்னைக்கு சொல்லி நமக்கு மிகவும் விருப்பம் தருவது என்று சிவ பூஜனையேன்னு சொல்ல, அந்த சிவ பூஜனையை தானும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணின் நல்லாளாகிய பெருந்தவ கொழுந்தாகி உமையன்னைக்கு அந்த சிவ பூஜை செய்யணும்னு ஒரு ஆசை வருது. உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாதனே நீங்க இங்க சொன்ன இந்த ஆகமத்தோட இயல்பு என்ன? இந்த ஆகமங்கள்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சிவ பூஜை தான் சிறந்ததுன்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா அந்த அர்ச்சனை புரிய என்னுடைய ஆசை பொங்குகின்றது அப்படின்னு அவங்க விண்ணப்பம் வைக்கும் பொழுது சுவாமி என்ன சொல்றாருன்னா, இப்ப அது ஒரு இடம் மண் மேல நீ தவம் செய்து அந்த பூசனை செய்யணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்ட உடனே சுவாமி அதுக்குரிய இடத்த சொல்றாரு. இங்க தென் திசையுடைய தவம், தென் திசைனா நம்ம தென் தமிழ்நாடு மிகுந்த தவம் முடியாது. ஏன்னா எண்ணில்லாத சிவஸ்தலங்கள் கொண்டது. அதனால மிக்க சிவதவம் கொண்டதும் அடியார்கள் எல்லாரும் சேருவதும் ஆகிய காஞ்சி ஒரு மாநகரம் இருக்கு. அதுல ஒரு மாமரத்து அடியில நான் இருப்பேன். நீ என்ன பண்ற, எனக்கு பூஜனை செய் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொல்ல, அவளும் அதற்கு இசைந்து உமையன்னை நம்ம எல்லாம் ஈன்ற பிராட்டி ஆகிய உமையன்னையும் என்ன பண்றாங்கன்னா அதை கேட்டு இங்க என்ன பண்றாங்க, பூஜனை செய்கின்றார்கள். ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. இந்த என்ன ஒரு ஆகமம் எதற்காக, அந்த ஆகமத்துல எந்தெந்த பூஜை முறை சிறப்பு, சிவ பூஜை செய்வதற்கு எந்த முறைன்னு சொல்லிருக்காங்க. சுவாமிதான் இவங்களுக்கு அருள் செய்திருக்காரு இல்லையா, ஆகமங்களை உரைச்சிருக்காரு. அந்த படியே அந்த இயல்பின்படி திருசேடியர்கள், இவங்க சேடியர்கள்லாம் தோழிகள், உமையன்னையுடைய அந்த பணியாட்கள், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்கள்லாம் பூஜைக்கு உதவ அந்த அம்பிகா வனம், இவங்க பூஜை செய்த இடம் அம்பிகா வனம் அப்படின்ற இடத்துக்கு சுவாமி கூறியபடி அந்த திருவனத்தில் இருந்து என்ன பண்றாங்கன்னா பூஜை செய்யறாங்க. அந்த அம்பிகா வனத்துல இருக்கிற பூக்களை எல்லாத்தையும் பறித்து கொண்டு இந்த கம்பை நதின்ற நதி இருக்கு, அந்த கம்பமா நதி, அதுல இருந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதற்காக நீரினை எடுத்துக்கொண்டு, அடுத்தது சுவாமிக்கு திருமேனிக்கு பூசுவதற்காக சந்தனம் முதலிய வாசனை பொருட்களை எடுத்துக்கொண்டு, அப்புறம் தீபங்களும் தூபங்களும் இது எல்லாமே, இதெல்லாம் பூஜைக்கு முக்கியமானது. அதுக்காக இதை குறிப்பிடுறாங்க. சிவ பூஜைக்கு தேவையான இந்த தூபங்கள், தீபங்கள், மெய்ப்பூச்சி, உடம்புல பூசுகின்ற வாசனை பொருட்கள், மலர்கள், தூய மஞ்சனம், இதெல்லாம் சிவ பூஜைக்கு தேவை, இன்றியமையாதது. இதெல்லாம் அன்போடு எல்லாத்தையும் சேகரித்து கொண்டு உமையன்னை இந்த சைவ ஆகம விதிப்படி பூஜை செய்கின்றார்கள். இவ்வாறு பூஜை செய்யும் பொழுது சுவாமி என்ன பண்றாங்கன்னா, உமையன்னையுடைய அன்பை உலகத்துக்கு உணர்த்தவும், இந்த சிவ பூஜை எப்படி சிரத்தையோடு செய்ய வேண்டும், அதோட பலன் எல்லை இல்லாதது அப்படின்ற உணர்த்தணும், இதுன்ற காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு திருவிளையாடல் செய்யறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 7 கடல்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த 7 கடலும் ஒன்னாகி பொங்கி வந்தா எப்படி இருக்கும், ஏதோ ஊழி காலத்துலதான் அப்படி ஒரு எல்லாத்தையும் மூழ்கடிக்கும். அது போல இந்த கம்பை மாநதி பெருகி வரணும். 7 கடலும் ஒன்றா சேர்ந்து வந்தா எத்தகைய வெள்ளத்தோடு வருமோ, வெள்ள பெருக்கோடு வருமோ, அது போல வரணும்னு சுவாமி நினைக்கிறார். நினைச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, கம்பை ஆறு அது போல வருகின்றது, அப்படியே வானளாவி வருகின்றது. இந்த அருள் வெள்ள அம்மை பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். அது மணலால செய்து கொண்டிருக்கின்றார் லிங்கத்தை. அந்த மாமரத்து அடியில சிவபெருமானை அன்போடு எழுந்தருளிவித்து பூஜனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப பாக்குறாங்க, விண்ணெல்லாம் கொலை, வானவே மறைக்கிற அளவுக்கு என்ன ஆகுது, அந்த பெரிய அந்த நதிப்பெருக்கு வருகின்றது. அதை பார்த்து கையால முதல்ல தடுத்து நிறுத்துறதுக்கு பாக்குறாங்க. ஏன்னா அம்மையோட அருள் பெருசு இல்லையா. ஆனா இறைவனுடைய திருவிளையாடல்ன்றதால அதுக்கு நிக்கல. அதை தாண்டி அந்த வெள்ளம் வருகின்றது. இவங்க பூஜை முடிக்கல இன்னும். சிவ பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வெள்ளமானது அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா சிவலிங்கத்தை, ஏன்னா மண்ணால செய்திருக்கின்றார்கள், பூஜை தடைப்படுமே அப்படின்ற பெருங்கவலையோடு என்ன பண்றாங்கன்னா, அதை அந்த வெள்ளமானது அந்த லிங்கத்தை அடித்து கொண்டு செல்லாதபடி என்ன பண்றாங்க, இருக அணைத்துக் கொள்கின்றார். தன்னுடைய பூஜைக்கு இடர் நேரக்கூடாது அப்படின்ற இந்த சிரத்தையினாலும் அன்பினாலும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மலை கொடி பரிவு உரு பயத்தால், அன்போடு பயமும் கூட
அந்த மாவின் மேவிய தேவநாயகரை என்ன பண்றாங்க அப்படின்னா இருக தழுவி கொள்கின்றாள். அந்த வெள்ளத்தால அந்த லிங்கமானது நீரில் அடித்து கொண்டு செல்லாதபடி அப்படி அணைத்து கொண்டவுடன் இறைவன் அவங்களோட அன்பிற்கும் அந்த பக்திக்கும் சிரத்தைக்கும் குழைந்தார். குழைஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய அந்த முளைத்தழும்பும் இப்படி இப்படி பிடிச்சுக்கிறாங்கன்னா மேல் பகுதியில முளைத்தழும்பும் அடிப்பகுதியில வளைத்தழும்பும் அந்த திருமேனியில் பதியும்படி குழைவா மெத்தென்று திருமேனியை மாற்றுகின்றார். சுவாமியுடைய திருமேனி அப்படி மெத்துன்னு மாறினதுனால உமையன்னையுடைய முளைத்தழும்பும் வளைத்தழும்பும் சுவாமியுடைய திருமேனியில் பதிந்தது. ஏன்னா இது எதற்காக இந்த சுவாமி திருவிளையாடல் நிகழ்த்துகின்றார் அப்படின்னு சொன்னா சிவபூஜையோட முக்கியத்துவத்தை மட்டும் இல்ல, எல்லா உயிர்களும் இன்புற்று அதுக்கப்புறம் வீடு பேர் எய்த வேண்டும் அப்படின்ற பெருங்கருணையினால இந்த அருள் திருவிளையாடலை நிகழ்த்துகின்றார். எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இப்படி சுவாமி உமையன்னையோடைய முளைத்தழும்பும் வளைத்தழும்பும் ஏற்ற உடனே கம்பர் காதலி தழுவ மெய்குழைய அவர் சுவாமி மெய்குழைந்து இந்த சுவடுகளை ஏற்றுக்கொண்டார். அப்ப நிற்பவும் சரிப்பவுமான உம்பரே முதல் யோனிகள் எல்லாம் உயிரும் யாக்கையும் உருகி ஒன்றாகி எல்லா உயிர்களும் உருகின இறைவனுடைய கருணையினால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்வாறு சுவாமி அதுக்கப்புறம் வெளிப்பட்டு அவர்களுக்கு அருள் செய்வார்கள். அப்ப அம்மா கேட்பாங்க, நான் இன்னும் பூஜை முடிக்கலையே சுவாமி, பாதிதானே முடிச்சேன், அதை முடிக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது சுவாமி சொல்லுவாங்க, நின் பூசை என்றும் முடிவது இல்லை நம்பால். உன்னுடைய பூஜையானது நீ எனக்காக செய்கின்ற பூஜை எப்போதும் முடிவடைவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு முக்கியமான 3 வரங்கள் தருகின்றார்கள். இந்த 3 வரங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒப்பில்லாத இந்த சிவ பூஜை இருக்கு இல்லையா, அது இந்த உலகத்துல எப்போதும் விளங்க வேண்டும். அம்மையுடைய அந்த வரத்தினாலதான் சிவ பூஜை இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த சிவ பூஜையினால உயிர்கள்லாம் உய்யணும், சிவபதம் அடையணும்ன்றதுக்காக உண்மை என்ன சொல்றாங்கன்னா, எப்பொழுதும் சிவ பூஜை இந்த உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், என்றும் மன்னனா விளங்கணும், எப்போதும் விளங்கணும் அப்படின்னு முதல் வரம் கேட்கிறாங்க. அதற்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, பெருமை பொருந்திய அந்த திருப்பதி காஞ்சி மாநகர்ல எல்லா அறமும் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அறம்னா என்னன்னா, இந்த உலகத்துல அறநெறிப்படி நடந்தாதான் உயிர்கள் சிறப்புற்று வாழும் இல்லையா. அறநெறி தவறுனா அது உயிர்கள் விலங்குகள் போல வாழும். அப்ப அறத்தை உலகத்துல நிலைநாட்டணும்னா அது ஒரு இடத்துல நிலை பெற்று இருக்க செய்யணும். அதை காஞ்சி மாநகர்ல கேக்குறாங்க. இந்த உலகம் முழுவதும் அறத்தை நிலைநாட்ட இங்க நான் என்ன பண்ணும், அறத்தை நிலைநிறுத்துமாறு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் 3வது என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்காக ஒண்ணு கேக்குறாங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்க திருவடி பிழைத்தல், அதாவது சிவபெருமானுக்கும் சிவன் அடியார்களுக்கும் அபராதம், தப்பு தவறு செய்யக்கூடாது, பாவங்கள் செய்யக்கூடாது. அதை தவிர வேற எந்த பாவங்கள் செய்தாலும் அதையும் நீங்க என்ன பண்ணணும், அதையும் ஒரு வழிபாடாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாறு காஞ்சி மாநகர் வாழ்பவர்களுக்காகவும் சேர்ந்து ஒரு 3 வரத்தினை உமையன்னை பெற்றுக்கொள்கின்றார்கள். சுவாமி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, 2 நாழி நெல்லை கொடுத்து சுவாமி என்ன பண்றாங்கன்னா, உமையன்னைக்கு இந்த 32 அறங்களையும் வளர்க்க சொல்கின்றார்கள். அம்மையும் அந்த அருளை பெற்றுக்கொண்டு அறங்கள் வளர்க்கின்றார். அந்த அறங்கள் வளர்த்ததுனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எதற்காக இந்த திருவிளையாடல்கள்லாம் நிகழுது அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம திருவாசகத்திலே படிச்சிருப்போம், உயிர்கள் எல்லாமே சிவ யோகத்திலேயே இருந்து யோகத்திற்குரிய பலன் அடைஞ்சா சொர்க்கத்துக்கு போவாங்க. அந்த பலன் முடிஞ்சு திருப்பி பிறப்பு எடுப்பாங்க, திருப்பி யோகம் செய்தா சொர்க்கத்துக்கு போவாங்க. இப்படிதான் இருக்கும். அதாவது தவம் செய்தால், எல்லா பற்றுகளையும் விட்டு ஒதுக்கி தவம் செய்தால் வீடு பேரு கிடைக்காது. அப்ப அந்த உயிர்கள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு உண்மை தந்தர்லி அந்த மாயா காரியத்தால ஏற்பட்ட இந்த உடலில் புகுந்து இந்த உடல்ல இருந்து இந்த தனு கரண புவன போகங்கள்லாம் எதுக்காக சுவாமி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாய இருள் நம்மளுடைய ஒட்டி இருக்கின்ற மாய இருளுடைய வலிமையை கெடுத்து இறைவனை உணர்ந்து போற்றி இறைவனை அடைந்து பேரின்பம் அடையணும் அப்படின்ற பெருங்கருணையினால இந்த இல்லறம் நடத்தணும், உலகம் இந்த முறையில செல்லணும்ன்றதுக்காக உமையன்னை ஆனவள் அறத்தை நிலைநாட்ட அங்க 2 நாழி நெல்லை இறைவனிடம் இருந்து பெற்று அங்கே வளர்த்தாள் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக சொல்றேன்னா, அத்தகைய சிறப்பு பொருந்தியது அங்க காம கோட்டத்துல உமையன்னை இருக்காங்க. காஞ்சி காமாட்சியாக விளங்குகின்றாள். காஞ்சியில அந்த காமாட்சி இருக்கின்ற அந்த இடம் உங்களுக்கு தெரியும்,
கொஞ்சம் பள்ளமா இருக்கும். காரணம் என்னன்னா, பதுமன் அப்படின்ற 8 நாகங்கள் இருக்கு, பெரிய நாகங்கள். எப்படி 8 யானைகள் பெரிய திசைகளை காத்து கொண்டிருக்கின்றதோ, அஷ்டதிக்கு கஜங்கள், அதே போல 8 நாகங்கள் இருக்கும். 8 திக்குலயும் நாகங்கள் இருக்கும், பாம்பு. அதுல வந்து ஒண்ணு பெருசு பதுமன் இருக்கும். அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அன்னையே. பாம்பு அவ்வளவு பெரிய பாம்புனா அது ஒரு பெரிய பள்ளத்துல இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அன்னையே நீங்க வந்து நான் இதுவரை இருந்த பிலம், ஒரு ஓட்டை, பெரிய ஓட்டை, அந்த இடத்துல நீங்க கோயில் கொண்டு இருக்கணும், உங்க திருவடி என் தலை மீது எப்போதும் இருக்கணும் அப்படின்னு கேக்குது. அதற்கு இசைந்து உமையன்னை அந்த பதுமன் நாகம் இருந்த அந்த இடத்துலதான் இப்ப கோயில் கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் காமகோட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அத்தகைய சிறப்பு பொருந்தி இந்த காஞ்சிபுரம், அந்த மாமரம் சொன்னோம் இல்லையா, அது வேதத்தின் வடிவாக விளங்குகின்றது. அங்கதான் சுவாமி வெளிப்பட்டார். அங்க உமையன்னை தான் அங்கதான் வந்து லிங்கம் அமைத்து இறைவனை வழிபட்டு அருள் பெற்றாள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காஞ்சி மாநகர் ஆனது என்ன, அந்த பேருக்கே எவ்வளவு சிறப்புக்குரியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னொரு சிறப்பு, அந்த லிங்கம் சொல்றோம் இல்லையா, அந்த அருட்கருவை இருத்தி உமையன்னை என்ன பண்றாங்கன்னா, இந்த உலகத்துல அறங்களையும் சிவபூஜையும் நிலை பெற செய்தார். இந்த உலகத்துல அறங்கள் எப்போதும் இருக்கணும், சிவபூஜை இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்குரிய வித்து ஒரு இடத்துல இருக்கும். அந்த வித்து தான் அவர் செய்த சிவலிங்கம். இப்போ இந்த உலகத்துல சிவபூஜை நடக்குது, அறங்கள்லாம் நிலை பெற்று இருக்குன்னா அதற்கு வித்து ஏகாம்பரநாத சுவாமி தான் அப்படின்ற பெரிய உண்மையை சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. அத்தகைய இறைவன் அந்த அருட்கருவாகிய சிவலிங்கத்தை பூஜித்து உலகத்தில் அறத்தினையும் சிவ பூஜையினையும் நிலை பெற செய்தால் உமையன்னை. அத்தகைய சிறப்பு பொருந்திய காஞ்சி மாநகரத்துக்கு வருகின்றார். இந்த காஞ்சி மாநகர் வந்து இந்த அஞ்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய அர்த்தம். பேரின்பம் தருவதுன்னு வரும். பிரம்மமே, ஏன்னா சிவ பரம்பொருளே இங்க வீட்டு இருக்காரு இல்லையா, ஏகாம்பரநாத சுவாமியாக. இப்ப பிரம்மமாகிய இறைவனே விரும்புகின்ற தலம். அதுக்கப்புறம் வந்து நிலமகளுக்கு உந்தித்தானம் போன்றது. உந்தித்தானம் இந்த இடம் வயிற்று பகுதி. அப்ப நிலமகளுக்கு உந்தித்தானம் போன்றது அப்படின்ற சிறப்பு பொருந்தியதா சொல்றாங்க. இப்ப வந்து இந்த பாடலுக்கு வருவோம். 187வது பாடல், அது முடிச்சாச்சு. 188வது பாடல். வீழ்ந்து போற்றி பரவசமாய் விம்மி எழுந்து மெய் அன்பால் வாழ்ந்த சிந்தை உடன்பாடி. இல்ல 188வது பாடல். கைகள் கூப்பி முன் அணைவார் கம்பை ஆறு பெருகி வர ஐயர் தமக்கு மிக அஞ்சி ஆறத் தழுவி கொண்டு இருந்த மை உலாவும் கரு நெடுங்கண் மலையால் என்றும் வழிபடும் பூஞ்செய்ய கமல சேவடி கீழ் திருந்து காதல் உடன் வீழ்ந்தார். நம்ம முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த வாழ்வு தருகின்ற அந்த காஞ்சி கோயிலுக்குள்ளார வந்தாரு நம்ம அணுக்க வன் தொண்டராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பார்த்தோம். இப்ப கைகளை கூப்பிக்கொண்டே உள் செல்கின்றார். உள் சென்று உள் அணைவார்னா உள்ள சென்று கம்பை ஆறு பெருகி வர. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த கம்பா நதி வந்து இறைவன் திருவுள்ளத்தால 7 கடல்களும் ஒன்னா சேர்ந்தது போல பொங்கி வருகின்றது, வானத்தையும் அளாவி வருகின்றது. கற்பனை பண்ண முடியாது. நம்ம மேல பார்த்தா வானமே தெரியல, வெறும் தண்ணி தான் வருதுன்னா அப்ப எவ்வளவு உயர், எப்ப எல்லாத்தையும் அடிச்சுட்டு எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய அளவுக்கு அத்தகைய வெள்ளமாக, பெரு வெள்ளமாக வருகின்றது. அவ்வாறு ஆறு பெருகி வர ஐயர் தமக்கு மிக அஞ்சி, இறைவன் ஐயர்னா தலைவன், தலைவனுடைய அந்த சிவலிங்க சொரூபத்துக்கு, அந்த திருமேனிக்கு இடையூறு வந்துருமோ, ஏன்னா மணலால செய்து வழிபடுகின்றார்கள். இந்த நீற்று பெருக்கால் தன்னோட கையால நிறுத்த பாக்குறாங்க, முடியல அப்பயும். அப்ப வந்து சுவாமியோடைய திருமேனிக்கு பழுது வருமோ, சிவ பூஜைக்கு தடங்கள் வருமோ அப்படின்னு மிக அஞ்சி ஆற தழுவி, அதாவது உடம்பு முழுவதும் அப்படியே கவசம் போல அந்த லிங்க திருமேனியா தண்ணியால அடிச்சுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆற தழுவி கொள்கின்றாள் உமையன்னை. அப்படி கொண்டு இருந்த மைவுலாவும் கருநெடுங்கண் மலையால், அப்படி ஆற தழுவி கொண்டவள் யார் அப்படின்னு சொன்னா, மை தீட்டிய கண்கள், கருமையான கண்கள், நெடும் கண்கள், நீண்ட கண்கள், அத்தகைய அழகிய கண்களை உடைய மலையால், மலையான் மகளாகிய உமையன்னை என்றும் வழிபடும் இல்லையா, என்றுமே. சுவாமி என்ன சொல்றாரு, என்றும் முடிவதில்லை பூஜை என்பால். அதாவது நீ செய்கின்ற பூஜை எப்போதும் என்ன முடிவடைவதில்லை அப்படின்னா, எப்போதும் உமையன்னை பூஜை செய்து கொண்டே இருக்கின்றாள் உலகம் உய்ய.
இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த அத்தகைய அந்த மை போன்ற மையை தீட்டி இருக்கின்ற கருமையான விழிகளை, நீண்ட விழிகளை உடைய மலையான் மகளாகி உமையன்னை என்றும் வழிபடும் ஆற தழுவி கொண்டு அப்படி சுவாமி வெளிப்பட்டார் இல்லையா, அந்த லிங்கத்தை எப்போதும் வழிபடுகின்றார்கள். அப்படி வழிபடுகின்ற பூ செய்ய கமல சேவடி, பூ போன்ற சிவந்த தாமரை போன்ற அந்த திருவடிகள் சேவடிகள் திருந்து காதலுடன் வீழ்ந்தார். இப்போ காதல் பொருந்திய உள்ளத்துடனே என்ன பண்றாரு, சுவாமியுடைய திருவடிகளை பணிந்து வீழ்ந்தார். முதல்ல அதான் சொன்னோம் இல்லையா, அந்த திருவடியானது சிந்தித்திட வந்து அருள் செய்கின்ற கழலணிந்த திருவடிகள். இவ்வாறு சிந்தை செய்பவர்க்கு அருள் செய்கின்ற தாமரை போன்ற சிவந்த தாமரை போன்ற அந்த திருவடியினை அன்பு பொருந்த வீழ்ந்து வணங்குகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் உடன் வீழ்ந்தார். அடுத்தது 189வது பாடல். சீரார் காஞ்சி மண்ணு திருக்காம கோட்டம் சென்று இறஞ்சி. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, திரு ஏகாம்பரம் அப்படின்னு சொன்னீங்கனாலே, அதாவது ஏகம் ஆம்பரம், ஏகம்னா ஒன்று, ஆம்பரம்னா மாமரம். 189 வீழ்ந்து போற்றிமா, அதை விட்டுட்டு நம்ம சரிம்மா வீழ்ந்து போற்றி சரிம்மா, நன்றிம்மா. 189 வீழ்ந்து போற்றி பரவசமாய் விம்மி எழுந்து மெய்யன்பால் வாழ்ந்த சிந்தை உடன்பாடி மாறா விருப்பில் புறம் போந்து சூழ்ந்த தொண்டர் உடன் மருவும் நாளில் தொல்லை கச்சி நகர் தாழ்ந்த சடையார் ஆலயங்கள் பலவும் சார்ந்து வணங்குவார். அதாவது சுவாமி இவ்வாறு அந்த சிவந்த மலர் போன்ற கமலம் போன்ற செந்தாமரை போன்ற திருவடிகளை காதலுடன் பொருந்தி வணங்கி வீழ்ந்து போற்றி திருவடியை வீழ்ந்து இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் போற்றி பரவசமாய் விம்மி எழுந்து, அதாவது ரொம்ப அதிகமான அன்பு இந்த பக்தி இருந்தா அந்த விம்மி அழுகின்ற அந்த நிலை வரும். அது போல அந்த விம்மி எழுந்து மெய் அன்பால் வாழ்ந்த சிந்தையுடன் பாடி, அந்த இறைவனுடைய திருவருள் பெற்றாதான் அத்தகைய அன்பு வரும். அந்த மெய் அன்பால அந்த சிந்தை வருகின்றது. அந்த சிந்தையோடு பாடுகின்றார் இறைவனுடைய பெருமைகளை எல்லாம். மாறா விருப்பில் புறம் போந்து, அந்த அன்பு குறையாமலே என்ன பண்றாரு, கோயிலை விட்டு வராரு. இப்ப சுவாமியுடைய பெருமைகளை எல்லாம் போற்றுகின்றார். விம்மி அழுது இறைவனுடைய கருணையெல்லாம் போற்றி அந்த அன்பு குறையாமையே கோயிலை விட்டு வந்து சூழ்ந்த தொண்டர் உடன் மருவும் நாளில் இவரை சூழ்ந்து இருக்கின்றார்கள். முதலே பார்த்தோம் இல்லையா, இவருடைய பரிசனங்கள் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் திருத்தொண்டர்கள் எல்லோரும் உடன் மருவும் கூடி இருக்கின்ற நாளில், அதாவது அடியார்களுடைய கூட்டம்ன்றது ரொம்ப ரொம்ப மிக சிறப்பு. இப்போ நம்ம வந்து கோயில் எல்லாம் குரு பூஜைக்கு செல்கின்றோம் அப்படின்னா என்ன சிறப்புனா, அப்ப வந்து இறைவனுடைய தரிசனமும் கிடைக்கும். திரு அடியார்களுடைய பெருமை ரொம்ப சிறப்புக்குரியதா இருக்கும். திரு அடியார்களோட கூட்டு எதுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய பெருமையை ஒவ்வொரு அடியாரும் ஒவ்வொரு விதமாக சொல்கின்றார்கள். சரியை, கிரியை, யோகம், வெவ்வேறு பதங்கள்ல இருப்பாங்க. அவர்களுக்கு நேர்ந்த அனுபவங்கள், இறைவன் அவர்களுக்கு எவ்வாறு அருள் செய்தார், உணர்த்தினார் அப்படின்றதெல்லாம் சொல்லும் பொழுது அதை கேட்கறது அவ்வளவு சிவபுண்ணியமாக இருக்கும். நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லணும். திரு ஆப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு சண்டேஸ்வர நாயனார் முக்தி பெற்ற ஸ்தலம். அங்க நேற்று குரு பூஜை நடந்தது. அடியார் பெருமக்கள் பல்வேறு இந்த தமிழ்நாட்டுல இருந்து பல்வேறு இடத்துல இருந்து வந்திருந்தாங்க. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாம அடியார் பெருமக்கள் பல ஊர்ல இருந்து வந்து ஒண்ணு கூடி இருந்தாங்க. எல்லாரும் சுவாமியோட பெருமை பலவாறு அபிஷேகத்துக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருத்தவங்க திருவாசகம் முற்றோதல் செய்கின்றார்கள். ஒரு சிலர் சுவாமி பக்கத்துல இருந்து அந்த தளத்துக்குரிய இந்த பதிகங்கள், தேவார பதிகங்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இன்னும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெளியில வந்து இந்த திருவாமுதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிறைய பேர். இது போல அடியார் இவங்களெல்லாம் கண்டு தரிசித்து வணங்குவதே பெரும் பாக்கியம். அடியாரோட பெருமை பெரிய புராணம் சிந்தித்து கொண்டிருந்தோம். அப்போ வந்து ஒரு தீட்சிதர் பெருமான், ராஜா தீட்சிதர் அப்படின்ற அவரும் வந்திருந்தார். இப்ப அவர் திருவடியை எல்லோரும் வணங்கி திருவருள் பெற்றோம். இப்ப அவரை பார்த்தோன்னே தில்லைவாழ் அந்தனோட பெருமையும் சொன்னோம். ஏன்னா அடியார்கள் பெருமையை சொல்லிட்டு வரும்போது தில்லைவாழ் அந்தனர் பெருமையும் சொன்னோம். இறைவனுக்கும் அடியார்களுக்கும் பாலம் போல விளங்குகின்றார்கள். ஏன்னா அவங்களோட ஆரம்பம் வந்து மனித இயல்பு கிடையாது. சிவபெருமானோட அவங்களோட சிவலோகத்திலேருந்து வந்தவங்க, சிவகணங்களாக வீற்றிருக்கின்றவர்கள். அங்க
இப்ப அவங்க வந்து சிவபெருமானுக்கு தொண்டு செய்வதற்காகவே வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தோட பெருமை இதெல்லாம் சொன்ன உடனே அவங்க ரொம்ப மகிழ்ந்தார்கள். அடியார் பெருமக்கள் எவ்வளவு உணர்ந்தார்கள். இந்த உலகத்துல அறம், இப்ப ஏன்னா அறத்தை பத்தி சொல்றதுனால சொல்றேன். அறம் நிலைநாட்டப்பட்டு விளங்குகின்றது. உயிர்கள் எல்லாம், அதாவது மனிதர்கள் எல்லாம் விலங்குகள் போல வாழாமல் ஒரு ஒழுங்கு முறையில வாழறோம்னா அந்த அறத்தை அடிப்படையாக கொண்டுதான். அந்த அறம் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றதுனா வேதங்கள் ஒலிப்பதனாலே. அந்த வேதங்களை போற்ற வேண்டும். ஓதுகின்ற பிராமணர்கள் உலக நன்மைக்காக செய்கின்றார்கள் சிவ பூஜைகளும் வேள்விகளும், அவர்களை போற்ற வேண்டும். இது தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் தலைவர்களாக விளங்குபவர்கள் அவர்களை வணங்க வேண்டும் என்று அருட்கருத்து எல்லாம் சொன்னோம். இது போல இந்த அடியார்கள் இப்ப வந்து அடியார் சூழ்ந்த தொண்டர் உடன் அமரும். திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு நாயனார் பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அவர்களே பெரும் தலைவர்கள், குருமார்கள், ஆச்சாரியார்கள். அவர்களே வந்து தனியே தனித்து இல்ல, அடியார் பெருமக்கள் சூழதான் இருக்கின்றார்கள். அப்ப சூழ்ந்த தொண்டர் உடன் மருவும் நாளில் தொண்டர்களோட சேர்ந்து இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற நாளில் தொல்லை கச்சி நகர், பழமையான அந்த காஞ்சி மாநகரில் தாழ்ந்த சடையார் ஆலயங்கள் இல்லையா, வாசடை, நீண்ட சடையினை, தாழ்ந்த சடையினை உடைய சிவபெருமான் ஆலயங்கள் பலவும் சார்ந்து வணங்குவார். நான் முதல்லயே சொல்லியிருக்கேன், காஞ்சியில என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய சிவஸ்தலங்கள் இருக்கு, பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் நிறைய இருக்கு. ஆனா அங்க எல்லாமே லிங்க திருமேனி மட்டும்தான் இருக்கும். உமையன்னைக்குன்னு தனி சந்நிதி கிடையாது. காஞ்சியில இருக்கிற அந்த காமகோட்டத்தில் உமையன்னை மட்டும்தான், அங்க காஞ்சி காமாட்சி மட்டும்தான் எழுந்தள்ளி இருப்பாங்க. அவங்கதான் எல்லா திருத்தலத்துக்கும் உரிய அன்னையாக இருக்கின்றார்கள். தவிர தனித்தனி சிவஸ்தலங்கள்ல இருக்கிறது போல உமை அன்னைக்கு அப்படின்ட்டு சிலா திருமேனி கிடையாது. அத்தகைய பெருமை பொருந்தியவராக காஞ்சி காமகோட்டத்தில் காஞ்சி காமாட்சி அன்னை வீற்றிருக்கின்றார்கள். ஒரு நாகத்து கூட அருள் செய்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிலம் அப்படின்ற அந்த ஒரு பள்ளத்துல, நாகம் இருந்த பள்ளத்துல அவங்க வீற்றிருந்து அருள் செய்கின்றார்கள். இவ்வாறு வந்து அங்க தங்கி இருந்து அங்க இருக்கிற சிவஸ்தலங்களை எல்லாம் வந்து அன்போடு சென்று வணங்கி மகிழ்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 190வது பாடல். வீழ்ந்து சீரார் காஞ்சி மண்ணு திருக்காம கோட்டம் சென்று இறஞ்சி நீரார் சடையார் அமர்ந்தருளும் நீடு திருமேற்றலி மேவி ஆரா அன்பில் பணிந்து ஏத்தும் அளவில் நுந்தா ஒன் சுடராம் பாரார் பெருமை திருப்பதிகம் பாடி மகிழ்ந்து பரவினார். அதாவது சீரார் காஞ்சி, சீர்னா பெருமை சிறப்பு, ஆர்னா நிறைந்தது, பெருமைகள் பலவும் நிறைந்த. ஏன்னா இந்த உலகத்துல சிவபூஜையோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, உயிர்கள் ஞான நூல் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு உயிர்கள் உய்ய வேண்டும்னா அது செய்யக்கூடிய மிக சிறப்பான செயல் சிவபூஜை தான் அப்படின்றதா எல்லா ஞான நூலோட துணிவு. எல்லா ஞான நூலும் சொல்கின்ற முடிவு வந்து உயிர்களுக்கு உய்தி தருவது சிவபூஜை தான். இத வந்து உலகுக்கே உணர்த்தினது உமையன்னை. அது மட்டும் இல்லாம உலகத்துல சிவபூஜை நிலைச்சிருக்கணும்னா அதுக்கு இறைவன் திருவருள் வேணும் இல்லையா, அதை வரமாக பெற்று நமக்கு அருளியவர் உமையன்னை. அத்தகைய அதனால சிறப்பு வாய்ந்தது காஞ்சி. அந்த அன்னை காமகோட்டத்தில் வீற்றிருக்கின்றார். காஞ்சி காமாட்சி அன்னை சன்னதி தான் திருக்காம கோட்டம் இல்லையா. அடியவர்களுக்கு வந்து விருப்பத்தை எல்லாம் அருள்வதால அது காமகோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த சீரார் காஞ்சி மண்ணும், பெருமை பொருந்தி அந்த காஞ்சி மாநகரத்திலே மண்ணும் எப்போதும் உமையன்னை வீற்றிருக்கின்றார். எப்படின்னா திருக்காம கோட்டத்தில் காமாட்சி அன்னையாக எழுந்தருளி இருக்கின்றார். அங்கேயும் சென்று வணங்கி, ஏன்னா இவர் முன்னாடி எங்க வணங்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகாம்பரநாத சுவாமியில தான் சந்நிதிக்கு தான் சென்று வணங்கினார் அப்படின்னு பார்த்தோம். இங்க வணங்கிட்டு அதுக்கப்புறம் காமாட்சி அன்னை வீற்றிருக்கின்ற அந்த திருக்காம கோட்டத்திற்கும் சென்று இறைஞ்சின வணங்கி நீரார் சடையார் அமர்ந்தருளும், நீர் நிறைந்த சடை, கங்கை நீரை தலையில் ஏற்றிருக்கின்ற சிவபெருமான் அமர்ந்து அருளும், விரும்பி வீற்றிருக்கின்ற நீடுனா நீண்ட, அழியாதன்னு அர்த்தம், அழியாத திருமேற்றலி மேவி. காஞ்சிபுரம் பக்கத்திலே இருக்கிற இன்னொரு பாடல் பெற்ற தலம் அது திருமேற்றலி, கட்சி திருமேற்றலி மேவி. அங்கே சென்று ஆரா அன்பில் பணிந்து ஏத்தும் அளவில், குறைபடாத அன்பா, அந்த அன்புல குறைவே இல்லையா, மேலும் மேலும் எழுகின்ற அன்புன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அன்போட பணிந்து ஏத்துகின்ற, ஏத்துனா இறைவனுடைய புகழை எல்லாம் பாடுது. பதியங்கள்ல அப்படிதான் இல்லையா, இறைவனுடைய புகழை போற்றி வணங்குபவை.
அவ்வாறு பணிந்து ஏத்தும் அளவில், இறைவனை போற்றும் அளவில் உந்தா ஒன் சுடராம். ஒன் சுடர்னா ஒப்பில்லாத ஒளி விளக்குன்னு அர்த்தம். நுந்தானா தூண்டப்படாத. அதாவது சுவாமி நம்ம விளக்கு ஏத்துறோம், அதை தூண்டுறோம் சரிங்களா. தூண்டப்படாத அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாராலும் உருவாக்கப்படாத சுயம் பிரகாசம். தானே அந்த என்னது இறைவனுடைய பெருமையினால தானே தலைவனாக விளங்குகின்றான். வேற யாரும் என்ன பண்ண முடியாது, நீ தலைவன் சொல்ல முடியாது. ஏன்னா சொல்ற அளவுக்கு இருந்தா அவங்க சுவாமியோட உயர்ந்தவங்கள ஆயிடுவாங்க இல்லையா. யாராலையும் நீ தலைவன் சொல்ல முடியாது. எல்லா பெருமைகள் கொண்டதால் தானே தலைவனாக விளங்குகின்றான். யாராலும் தூண்டப்படாத உன்சுடராக விளங்குகின்றான் இறைவன். முந்தா உன்சுடராய், தூண்டப்படாத ஒப்பில்லாத ஒளி விளக்காய் இறைவன் விளங்குகின்றார். அப்படி சுவாமி திருமேற்றலில போற்றுகின்றார். பாரார் பெருமை திருப்பதிகம். இது சிறப்பு. அதுதான் பாரார்னா உலகம் எல்லாம் பெருமைப்பட்டு போற்றி வணங்கக்கூடிய பதிகமா. உலகம் எல்லாம் இது யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பெருமை தருகின்ற திருப்பதிகம் பாடி மகிழ்ந்து பரவினார். இந்த திருப்பதிகத்தை பாடி இறைவன் திருவருளால மகிழ்ந்து போற்றுகின்றார். இந்த பாரார் பெருமைனா உலகம் முழுவதும் பெருமை கொள்கின்ற. என்ன பெருமை கொள்கின்ற அப்படின்னு சொன்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த சிவலோகம் எல்லா உயிரும் அதுதான் கேட்கும் இல்லையா. இந்த பிறவி துன்பம் போதும் பேரின்ப மயமாகிய இறைவன் திருவடி நீழலில் அமர்கின்ற அந்த இன்பம் வேண்டும். இந்த சிவலோகம் சேர்வதற்கு அருள் செய்கின்ற அந்த திருப்பதிகம். ஏன்னா அந்த பதிகத்தோட பயன் பார்த்தீங்கன்னா சிவலோகம் சேர்வரேன்னு முடிப்பாங்க. அதனால நம்ம பதிகம் சிந்திக்கிறது இல்லை, இருந்தாலும் சிவலோகத்தை சேர வேண்டும். இந்த பிறப்பு இறப்பு சூழல் போதும் அப்படின்ற இந்த கருத்தால அந்த திருவேற்றலி பதிகம் மட்டும் அடுத்த வாரம் சிந்திப்போம். கொஞ்சம் விரைவாக சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய புராணத்திலேயே ஒரு 4-5 பாடல் சிந்திப்போம் என்று கூறி, இறைவனோட பெரும் கருணையினால இன்று அந்த காஞ்சிபுரத்தோட பெருமை, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமா வணங்கி அருள் பெற்றமை, இதெல்லாம் சிந்தித்தோம். இறைவனோட திருவருள் அடியார் பெருமக்களுக்கு நிலைத்து நின்று மேலும் மேலும் சிவநெறியில் அடியார்கள் சென்று இறைவன் திருவுருளை பெற வாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். பேசுறீங்களா சாருமதி? பேசுறீங்களா? சரிங்கம்மா. சிவாய நமமா. அடியார்கள் அம்மா கிட்ட சந்தேகம் இருந்தா கேட்கலாம், கருத்து இருந்தா தெரிவிக்கலாங்கம்மா. இன்னைக்கு வகுப்பு அவ்வளவு அருமைமா, ரொம்ப அருமையா இருந்ததுமா. முதல் பாடல் வந்தி திரைவருக்கு நன்றியோடு வணங்கி, அந்த வந்தி திரைவான்னு சொல்றது நன்றியோடு வணங்கி அவர் திருவருள் பெற்றுதான் அடுத்த தளத்திற்கு போகணும்ன்ற அந்த இத சொன்னீங்கம்மா, ரொம்ப நல்லது. அந்தி சர்க்கஸ் பெருக்கொழியார். அந்தி வானம் எப்படி இருக்கு, சாயந்தர நேரமும் காலை நேரமும் சூரிய ஒளி அந்தி வானத்துல இருக்க சக்கசவேன்னு இருக்கிற மாதிரியே நம்ம பெருமான் சிவந்த மீனி உடையவர் என்ற அந்த அர்த்தத்துல அந்த ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. காஞ்சி மருங்கணைந்தார்ன்னா மருங்கணைந்தார்ன்றது பக்கத்தில், அதாவது அருகில் வந்தார் என்ற அர்த்தத்துல சொன்னீங்க முதல் பாடு. ரொம்ப நல்லா இருந்துமா. முந்தி தொண்டர் எதிர்கொள்ள, நமக்கு அவருக்கு முன்னாடியே அவர்கள் தொண்டர்கள்லாம் அவரை எதிர்கொண்டு வரவேற்கிறாங்க அந்த அர்த்தத்தை இந்த பாடல் சொன்னது மிகவும் அருமைமா. அந்த அடுத்தது 2வது பாடலுக்கு திருவெண்ணெய்நல்லூர்ல வழக்குரைத்து வேத அந்தனரா வழக்குரைத்து அவரை ஆட்கொண்டது அந்த பாடலை சொன்னீங்கம்மா. அது ரொம்ப அருமைங்கம்மா. மல்கு மகிழ்ச்சி மிக பெருக. மல்குனா பெருகுதல் மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு வீதி மருகு மணிந்தோ தோரணம்லாம் கட்டி, அந்த ஊர்ல தோரணங்கள்லாம் கட்டி தீபம் ஏற்று, அழுகு தீபம்னா அணையாத தீபம் அப்படின்னு சொல்ற தீபம் எடுத்து நிலைக்குடங்கள்லாம் அகில் தூபமொழியெல்லாம் போட்டு எல்லாம் அவ்வளோ அலங்கரித்து அவரை வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது பாடலுக்கு சொன்னீங்கம்மா. ஆண்ட நம்பி எதிர்கொண்ட நம்பின அவர்கள் ஆடர்களையும் சிறந்த நம்பின்றவர் ஆடர்களையும் சிறந்தவர்கள் சொன்னீங்கம்மா. அந்த சில இதுகளை மட்டும் நான் எழுதி வச்சிருக்கேங்கம்மா. ஆண்ட நம்பினா ஆடர்களும் சிறந்த
அடியார்கள் எல்லாம் வணங்கி அவர் எதிர் வணங்கி அழைத்து சொல்றதை பத்தி அழகா சொன்னீங்க. ஏகம்பரம் சொல்றது இந்த காஞ்சியை பத்தி சொன்னப்ப ரொம்ப அருமுங்கம்மா. அந்த காஞ்சி மாநகர்ல காஞ்சி காமாட்சி வந்து இறைவனை வணங்குறது, இது ஆற்று அந்த அந்த ஆறு கம்பை ஆறு பெருகி வர்றது, அதை நீங்க அணைந்து மார்போடு அணைத்து சொல்லும் போது அந்த ஏகாம்பர கோயிலுக்கே சென்ற நினைவு. அந்த அங்க வரைந்திருக்க படத்தெல்லாம் பார்ப்போம். அங்க பெருமாளை தரிசனிக்கும் போது பெருமாளே கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தான் இருப்பாங்க. நல்ல தரிசனம் பண்ணிருப்போம். சமீபத்துல தான் போயிட்டு வந்தோம் காஞ்சிக்கு. அப்புறம் நீங்க சொல்ல அந்த காஞ்சி மாநகரம் அந்த ஏகாம்பரநாதர் கோயிலே நாங்க இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுமா. அது மாதிரி காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனது நீங்க காஞ்சி காமக்கோடிபுரத்துல இருக்க காமக்கோட்டத்துல இருக்க காமாட்சி அம்மனும் வணங்கின பெருமை. இப்ப சமீபத்தை போனதுனால நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே அந்த மாமரத்தின் கீழே அந்த கோலத்துல உட்காந்துருக்கு. அங்க ஒரு சாமி இருந்தாங்க. அது நல்ல தீபாரத்தெல்லாம் காமிச்சு ரொம்ப அருமையா இருந்த மாமரத்துக்கு அந்த காஞ்சி மாநகரை நீங்க சொல்ல நாங்க அங்கேயே இருந்த ஒரு உணர்வு ஏற்பட்டதுமா. ரொம்ப அருமை. இன்னைக்கு காஞ்சியுடைய வரலாறு சொன்னது. பெருமாள் எப்போது கை கூப்பி முன்னணிவா கம்பையாறு பெருகி வர அந்த அம்மா வந்து அதை செய்யறது, அந்த வணங்குன அந்த பெருமானை வணங்குறாரு. சேவடி கீழே விழுந்து அப்படி காதலுடன் ரொம்ப அன்புடன் கண்ணீர் பெருக காதலுடன் விழுந்தாரு என்று சொல்லும்போது நமக்கு எப்படி நாமளும் கோவிலுக்கு போனா இப்படிதான் வணங்கணும். ஆனா நம்ம அந்த அளவுக்கு வணங்குறோமான்னு என்னான்னு தெரியலம்மா. அவ்வளவு காதலோட வணங்குறாரு. வீழ்ந்து போற்றி பரவசமா வெம்மி எழுந்து மெய்யன்பாள் அடுத்து அதை அப்படி வணங்குறாருன்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்தை நல்லா அழகா சொன்னீங்கம்மா. அதான் சீரார் காஞ்சி வந்து அவ்வளவு சிறப்பு கொண்டது அப்படின்றது காஞ்சி சொன்னீங்க. நீரால் சடை நீண்ட சடைகளுடைய பெருமாள் நீடுனா நீண்ட அழியாத மேற்றலிக்கு சென்றும் வழங்கினார். அப்ப வந்து அளவி நுந்தா ஒன் சுடராம்ன்றப்ப நம்ம தூண்டாத சுடர் அவர் சுய பிரகாசமா இருக்காருன்ற அந்த அர்த்தத்தை சொன்னீங்கம்மா. நுந்தா ஒன் சுடராம் பார உலகம் போற்று பெருமைக்குரிய திருப்பதிகம் பாடி பரவினார். ரொம்ப அருமைங்கம்மா. இன்னைக்கு அந்த 10 பாடலும் ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா எங்களுக்கு எடுத்துதான் 9 பாடல் 83 இருந்து ஆரம்பிச்சீங்க. 83 7 8 பாடல் ரொம்ப அருமையம்மா இன்னைக்கு பாடல். ஆனா எங்களுக்கு தான் கேட்கறதுக்கு இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோமே ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு அதையும் நீங்க அப்படியே உணர்ந்து சொல்றப்ப நாங்க கேட்கிறோம். ஆனா அது எடுத்து இயம்பதான் எங்களுக்கு தெரியல. நன்றிங்கம்மா. நன்றி. மிக சிறந்த பின்னூட்டம்மா. மிக்க நன்றிம்மா. ஓம் நம சிவாய. திருவடி வணக்கம். சிவாய நமம்மா. இன்னைக்கு காஞ்சிபுரம் போயிட்டு வந்த மாதிரியே ஒரு உணர்வுமா. இது கடைசி தைவெள்ளிக்கிழமை. இன்னைக்கு காஞ்சிபுரம் போயிட்டு வந்து அம்மனை தரிசிக்கிற ஒரு அருள் கிடைச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு புண்ணியமா இருக்குமா. நன்றி அம்மா. மிக்க நன்றிம்மா. இறைவன் திருவூர். நன்றிம்மா. ஓம் நம சிவாய. அருள்ங்கிற ஐடியில இருக்கிற ஐயா பேசுங்க ஐயா. மைக் ஆன் பண்ணிருக்கீங்க. சரி, வாழ்த்து பாடல் பாடிட்டு அடுத்தது பேசலாங்கம்மா அடியார்கள் எல்லாம். வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். பேசலாங்கம்மா. அருள் ஐடியில இருக்கிறவங்க பேசணும்னு பண்ணீங்க, பேசுங்கம்மா.